பயம் ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு குணம்னு சொன்னோம். ம்ஹ்ம். இந்த பயத்த கடந்தே ஆகணும். ஏன்னா, எல்லோரும் சந்திக்க வேண்டிய ஒரு பெரிய பயம் மரணம். யாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்ல. அந்த மரண நேரம், மரண கணம் வரும்போது, இது எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத பொறுத்து, பல மாற்றங்களுக்குள்ள அந்த ஜீவன் போகும். அப்போ அனுதினமும் தனக்குள்ள தன்னை கரைத்து, கரைத்து தன்னை செலுத்திக் கொண்டு வளர்கிற ஒரு ஜீவன், மரணத்தின் போது சிரித்த முகமாக, "எனக்கு இது தெரிஞ்ச உலகம் தான்யா. நான் இத அடிக்கடி இங்க போய் வந்திருக்கிறேன். ம். ஐ ஐ சீ இட் இஸ் வெரி ஃபெமிலியர்" அப்படிங்கிற ஒரு உணர்வோடு போகும்பொழுது, மரணம் அவருக்கு மரணம் நடந்துச்சான்னே நமக்கு சந்தேகிக்கிற அளவுக்கு உடற்கூறு ரொம்ப நல்ல குணங்கள வெளிப்படுத்தும்னு பார்க்குறோம். ஹதயோகம்னா என்னன்னு நான் சொல்வதற்கு முன்பு, ஹதயோகம் எது இல்லன்னு நான் சொல்லிர்றேன். ஓகே. ரைட்? ஸோ ஹதயோகம் கண்டிப்பா ஆசனங்களுடைய வகைப்பாடுகள், ம். பேசிக்கு, இன்டர்மீடியேட்டு, அட்வான்ஸ்டு ம். அப்படி எல்லாம் சொல்லப்படுகிற ஆசனங்கள் நேரடியாக ஹதயோக குழுவுக்குள்ள வர்றதில்ல. ஓகே. சூரிய நமஸ்காரம் ஹதயோகத்துக்குள்ள வர்றதில்ல. ம். அந்த மரபுல இல்ல. ம். ஹதயோகம் ஏதோ ஒரு உடல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு பராமரிப்பு ம். அப்படின்னு இல்ல. ம். ஹதயோகம் ஆசனத்தோடு சுருங்கிக் கொள்வதும் அல்ல. ம். இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் முதல்ல வேணும். வேணும். ம். ஒரு ஆசனம் செஞ்சு அதில ஒருத்தர் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்காருன்னா, உடல் உணர்வு நீங்க பெற்று அவர் ஆற்றல் உணர்வுக்கு ஆற்றல் உணர்வு நீங்கப்பட்டு மனதிலிருந்தும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் மேலேறி ஒரு கடினமான ஆசனத்தில முழுக்க விழிப்புணர்வு மயமா அமர்ந்திருக்காருன்னா, எவ்வளோ பெரிய ஈஸ்னஸ் அது. கரெக்ட். அதத்தான் அங்க கல்டிவேட் பண்ணிட்டே இருக்கோம். ம். 2வது உடல்ங்கிறது நம்முடைய அன்கான்ஷியஸ் பாஸ்ட்ன்னு சொல்றோம். ம். இந்த உடலுங்கிறது பல ஜென்மத்து பதிவுகள்னு சொல்றோம். அப்போ அதன் மீது நான் ஆதிக்கம் செலுத்துகிறேன்ங்கிற இடம் வந்துரும் இங்க. அப்ப என்னது என்னுடைய பழைய வாசனைகள் எல்லாவற்றின் மீது நான் ஆதிக்கம் செலுத்துறேன். கரெக்ட். என்னுடைய கடந்த கால வினைகள் மீது நான் ஆதிக்கம் செலுத்துறேன். அதனால ஹதயோகம் செய்வது பல வினைகளிலிருந்து மீட்டு கொண்டு வருவது. வெளியேற்றுவதற்குண்டான வழி. மாணவர்கள்ட்ட பரவலா பார்க்குறது, ஏதோ ஒரு உந்துதல்ல அவங்க வகுப்புக்குள்ள வந்துருவாங்க. 2 மாசம் போனோன்னே, இதுதான் ரொட்டீனா? ம். அந்த மசாலா இல்லையா? ஓகே. அப்படின்னு சொல்லி ஒரு போர்டம்க்குள்ள வருவார்கள். இத சந்திக்காத ஆட்களே இல்லை. என்ன? அப்ப அது என்ன உதாரணம் சொல்லுவேன்னா, எப்படி ஒரு வேவ் இப்படி மேல போயிட்டு கீழ இறங்கி இப்படி போகிற மாரி நாம இயற்பியல்ல படமெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அது போலவே சாதனையினுடைய பீக்குன்னு ஒரு காலம் உண்டு. சாதனையினுடைய டவுன்ஃபால் டைம் ஒண்ணு உண்டு. அந்த சமயத்துல நீ சாதனை தான் செய்ய வேண்டாமே ஒழிய, செய்த சாதனையை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கிடையாது. புரியல. அப்படின்னா, ம். நீங்க ஒரு மூச்சு பயிற்சி செய்றீங்கன்னு வச்சுக்கங்க 2 மாசம். இல்ல உடற்பயிற்சி செய்றீங்க 2 மாசம். திடீர்னு ஒரு 3 மந்த் உங்களுக்கு செய்ய தோணல. தோணல. ம். என்னய்யா ஒரே இதா இருக்குன்னு தோன்றுதுன்னு வையுங்களேன். அந்த சமயம் நீங்க செஞ்ச சாதனையினுடைய பலனை வெளிப்படுத்துறதுக்கு கர்மயோகத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஸோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்டில் இணையிற சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மளுடைய ரகுராம் ஐயா தான் இன்றைக்கி நம்ம கூட பாட்காஸ்ட்டில் இணையிறார். ஹதயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு அற்புதமான ஒரு தலைப்பு இன்றைக்கி நம்ம கூட பேசியிருக்கிறதுக்கு அவர் ரொம்ப ஆர்வத்தோடு அவர் முன் வந்தார்னு பாருங்களேன். என்ன அப்படின்னா, இப்படியெல்லாம் இருக்குங்களா உண்மையாலுமே? முன்னாடி பதிவுகளில் ஒரு சில உடலினுடைய அந்த அந்த நிலைகளை எப்படி ஆரோக்கியமாக மாற்றணும் அப்படின்னு ஒரு தலைப்பு பார்த்துருந்தோம். பின்ன கிரியா யோகா அப்படின்னு சொல்லக்கூடியதை பற்றி பார்த்துருந்தோம். அதனுடைய அடுத்த ஒரு பரிணாம வளர்ச்சியாக இருக்கக்கூடியது ஹதயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தலைப்பு. எத்தனை ஒரு ஒரு அரிய பெரிய செய்திகள் அப்படிங்கிறது இருக்குது. இந்த மாதிரி ஒவ்வொரு கலைகளினூட நம்ம பயணிக்கும் பொழுது நம்மளுடைய உடல்லையும் மனதிலையும் எவ்வளவு மாற்றங்கள் அப்படிங்கிறது ஏற்படுது அப்படிங்கிறது எல்லாமே அதை கற்றுத்தரக்கூடிய ஒரு ஆசிரியர் வாயிலாக கேட்கும் பொழுது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது. அட இவ்வளோ அரிய பெரிய செய்திகள் அப்படிங்கிறது எல்லாமே இருக்குங்களா இதில் அப்படின்னு கேட்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது உண்மையாலுமே. அந்த ஹதயோகம் அப்படிங்கிறத பேசும் பொழுது இதனால் நமக்கு மனதளவிலையும் உடல் அளவிலையும் என்னென்ன மாற்றங்கள் ஏற்படும், இதை எப்படி கையாளுவது, ஏன் ஒரு ஆசிரியனுடைய ஒரு துணை அப்படிங்கிறது ரொம்ப அவசியம், எப்படி ஆன்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு இதனால் எப்படி ஏற்படுகிறது, நோய் நிவாரணம் அப்படிங்கிறது எப்படி ஏற்படுதுன்னு சொல்லக்கூடிய, நான் அதை சொல்லிகிட்டே போனேன்னா அவர் சொன்ன விஷயத்தை நான் அப்படி படிப்படியாக நான் இன்ட்ரோவே ஒரு 10-15 நிமிஷம் பேசுகிற மாதிரி ஆகி போயிடும். அது சரிப்பட்டு வராது பாருங்கள்.
அதனால இந்த மாதிரி நிறைய அற்புதமான பொக்கிஷமான நிறைய செய்திகள் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த பாட்காஸ்ட்டில் உங்களுக்கு வந்து நிரம்பி வழிந்து இருக்கிறது. ஸோ அதனால் பொறுமையாக பாட்காஸ்ட்டை கடைசி வரைக்கும் பாருங்கள், கேளுங்க. உங்களுடைய நல்ல கருத்துக்களை கீழே தெரிவிங்க. பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு கருதுனீங்கன்னா அப்படியே லைக் தட்டி விட்ருங்க. சேனலையும் வீடியோவையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ஹைப் பட்டனை மறக்காமல் தட்டி விட்ருங்க. அண்டு நம்ம சேனலுக்கு வந்து பொருளாதார அளவில் சப்போர்ட் பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கேன். நம்மளுடைய ஆப் திருவருள்.in அப்படின்னு சொல்லக்கூடியது இப்போ லான்ச் ஆக போகுது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. அதுக்குன்னா நான் லிங்க்கையும் கீழே கொடுத்துருக்கேன். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் அதில் கொடுக்குறதுக்கும் அப்படிங்கிறத நான் விருப்பப்படுறேன். ஸோ இதை ஒரு பேஸ் இன்ட்ரோவாக வச்சுட்டு ஒரு அற்புதமான ஒரு காணொலிக்கு நீங்கள் உள்ளே போகிறதுக்கு ரொம்ப நேரத்தை எடுத்துக்காமல் we shall go into the podcast. வணக்கங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன். மகிழ்ச்சி. ஐயா, கடந்த 2 காணொளிகள் வந்து ரொம்ப முக்கியமான கருத்துக்களை வந்து நீங்கள் பகிர்ந்தீங்க. அதாவது ஃப்ரம் ஸ்டார்ட் டு எண்ட் அப்படிங்கிற இடத்துல வந்து நிறைய தகவல்கள், நிறைய செய்திகள் அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து நம்ம வந்து பெற்றுக்கொண்டே இருந்தோம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. ஏன்னா டேக் ஹோம் எனக்கே வந்து நிறைய விஷயங்கள் இருந்தது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்படி இருக்கும் பொழுது இன்றைக்கி அதனுடைய ஒரு தொடர்ச்சியாக ஹதயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை வந்து பார்க்க போகிறோம். நிறைய சந்தேகங்கள், நிறைய கேள்விகள் அப்படிங்கிறது இருக்குது. இதை நான் முடிக்கும் பொழுது இன்னொரு இக்கு வச்சு முடிக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் இருக்கேன். ராஜயோகம் அப்படிங்கிறதோட சேர்த்தி. ரொம்ப பேசப்பட வேண்டிய பொருள். கண்டிப்பாங்க. அப்போது இன்றைக்கி வந்து முழுக்க நம்ம அந்த ஹதயோகத்தை சுற்றியே அப்படி போவோம். பட் நாட் தட் நீங்கள் ஒரு சில நேரங்களில் ராஜயோகத்தை கோட் பண்ணணும், கிரியா யோகத்தை கோட் பண்ணணும்னா தட் இஸ் ஓகே. அது நம்மளுடைய ஃப்ளெக்சிபிலிட்டி தான். பட் இன்றைக்கி நம்மளுடைய தீம் அதுவாக இருக்குது. இது எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ எனக்கும் அதில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற என்னுடைய தனிப்பட்ட ஆர்வமும் இதில் மேலோங்கி இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு ஹதயோகம் அப்படிங்கிறது வந்து என்ன, அது வந்து மனித குலத்திற்கு எதற்காக வந்து கொடுக்கப்பட்டது, யாரால் கொடுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லக்கூடியதுலேருந்து போகலாம் அப்படின்னு நினைக்கிறேங்க. நல்லதுங்கய்யா. ஹதயோகம்னா என்னன்னு நான் சொல்வதற்கு முன்பு ஹதயோகம் எது இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். ஓகே, ரைட். ஸோ ஹதயோகம் கண்டிப்பாக ஆசனங்களுடைய வகைப்பாடுகள், பேசிக்கு, இன்டர்மீடியட்டு, அட்வான்ஸ்டு அப்படி எல்லாம் சொல்லப்படுகிற ஆசனங்கள் நேரடியாக ஹதயோக குழுவுக்குள்ளே வர்றதில்லை. ஓகே. சூரிய நமஸ்காரம் ஹதயோகத்துக்குள்ளே வர்றதில்லை, அந்த மரபில் இல்லை. ஹதயோகம் ஏதோ ஒரு உடல் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காக செய்து கொள்ளக்கூடிய ஒரு பராமரிப்பு அப்படின்னு இல்லை. ஹதயோகம் ஆசனத்தோடு சுருங்கி கொள்வதும் அல்ல. இந்த ஒரு கிளாரிஃபிகேஷன் முதல்ல வேணும். அப்போ ஹதயோகம் எங்கிருந்து தொடங்குகிறது, யார் இதனுடைய கர்த்தா அப்படின்னா, இந்த மாதிரியான உடல் சார்ந்த பயிற்சிகள் அல்லது மூச்சு சார்ந்த பயிற்சிகள் இந்தியா நெடுகிலும் ஒரு சிறு சிறு குழுக்களாக ரொம்ப குறுகிய வட்டத்தில் ஈசோட்டெரிக்னு சொல்லுவாங்க, அந்த குழுவுக்கு மட்டும்தான் அது தெரியுங்கிற மாதிரி எல்லா பக்கமும் பயிலப்பட்டு வந்திருக்கிறது. ஏன்னா அது வந்து உங்ககிட்ட தியரியை சொல்கிறது கிடையாது, உங்ககிட்ட வந்து பக்தியை கோர்றது கிடையாது, உங்ககிட்ட நீ ஒரு இன்டலெக்சுவல் எஃபர்ட் வேணும், நீ வந்து செல்ஃப்லெஸ்ஸாக சர்வீஸ் பண்ணணும், இந்த மாதிரி எதையுமே ஹதயோகம் முன்னிறுத்துவது கிடையாது. ஒரு ஸ்க்ரூ டிரைவர், ஒரு கருவின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எந்த பாரபட்சமும் பார்க்காது. அதற்குன்னு அதுக்கு மேலேயும் கிடையாது, அதுக்கு கீழேயும் கிடையாது. ஸ்க்ரூ டிரைவர் இஸ் அ ஸ்க்ரூ டிரைவர். கருவி தான். அது மாதிரியான ஒரு தொழில்நுட்பமான ஒரு எந்திரம் போல செயல்படக்கூடிய ஒரு மெக்கானிக்ஸ் தான் ஹதயோகம். ஓகே. அதை செஞ்சீங்கன்னா, அதில் சொல்லியிருக்கிறதன்படி நீங்கள் உடலையோ சுவாசத்தையோ இல்லை பயிற்சிகளையோ நீங்கள் செஞ்சீங்கன்னா சில மாற்றம் நடந்தே தீரும். ஒரு ஃபார்முலா மாதிரி செயல்படும். நம்ம சரியான இன்புட் கொடுத்தா சரியான அவுட்புட் வரும். இப்படியான ஒரு மெக்கானிசம். இதை யார் இதை கொடுத்தாருலாம், அதுக்கு ஆரிஜின் இல்லை. ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஒரு சேர ஆதிநாதர்னு ஒருத்தர் கொடுத்துருப்பார். எங்கே இருந்தாச்சும் இது இமர்ஜ் ஆகிருக்கும். அதனால் அவருக்கு அந்த ஆட்ரிபியூட் நாங்கள் பண்ணுறோன்னு சொல்லி ஆதிநாதரை, சிவபெருமான அவர்கள் எல்லோரும் குறிக்கிறார்கள். ஆனால் அவர் தான் கொடுத்தாருங்கிறது எங்கேயாவது எழுதப்பட்டு சொல்லப்பட்டு அவரே முன்மொழிந்திருக்கிறாரான்னா இல்லை.
ஆனால் இதை பற்றி பேசிய நூல்கள் எல்லாமே அவர் கை காமித்திருக்கிறது. ஓகே. அப்படி ரொம்ப முக்கியமான நூல் வந்து ஹதயோக பிரதீபிகாங்கிற நூல் தான். ஐ திங்க் 15ஆம் நூற்றாண்டுன்னு நினைக்கிறேன். முன்ன ஓகே. பின்ன இருக்கலாம். ம். அந்த சமயத்தில் வெளிவந்த இந்த நூல் தான் ஒரு பைவட்டல் நூல்னு சொல்லலாம். ம். ரொம்ப முக்கியமான, மையமான, யாரும் தவறவிடக்கூடாத நூல்னு சொல்லலாம். ஓகே. ஹதயோக பிரதீபிகா. நமக்கு அதை கொடுத்தவர் ஸ்வாத்மாராமர்னு பேர் அவருக்கு. ம். இதோட இணையாக கரண்ட சம்ஹிதைன்னு ஒரு நூல் இருக்கிறது. ம். சிவசம்ஹிதைன்னு ஒரு நூல் இருக்கு. ம். இந்த 3மே கனானிக்கல் டெக்ஸ்ட் ஃபார் ஹதயோகம். ஓகே. இதுதான் மூலநூல் அப்படின்னு சொல்லலாம். இந்த மூலநூல்ல போய் நாம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கிற ஆசனங்கள தேடுனீங்கன்னா இருக்காது. இருக்காது. அங்க தான் இதனுடைய சுவாரஸ்யம் இருக்கின்றன. அப்போ ஹதயோகம் அடிப்படையில் எதற்காக? இத வச்சுக்கிட்டு நான் என்ன செய்றது? ம். இன்னைக்கு அத மனிதர்கள் ஆரோக்கியத்திற்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள். தவறில்லை. ஆனால் நூல கொடுத்தவங்க எதற்கு கொடுத்தாங்க? ம். அது ரொம்ப முக்கியம். ம். அவங்க என்ன கருதுறாங்க அப்படின்னா, உன்னுடைய உடல் முழுக்க ஓடுகிற ஆற்றல் இதெல்லாம் தங்கு தடை இல்லாம ஓடுனாதான். ம். உடம்புக்குள்ள ப்ராப்பரா எனர்ஜி இரிகேஷன் நடந்தாதான், ம். உன்னுடைய உடல் உறுப்புகள், அவயங்கள் எல்லாம் ரொம்ப சப்புலா இருக்கும். ம். மீன்ஸ் ஃப்ளெக்சிபிளா இருக்கும். அல்லது இலகுவா இருக்கும். இலகுவா இருக்கும். உறுப்புகளுக்கு மின்னோட்டம் தொடர்ந்து பாயும். இத செய்யாம நீ வந்து உன்னுடைய ஆற்றல உயர்த்துற பயிற்சி செஞ்சேன்னா, உயர்ந்த இடத்துலேருந்து உன்னால கீழ வரவே முடியாது. ம். அல்லது உயர எழும்புகிற பாதை தடையா இருந்துச்சுன்னா, ம். நீ செய்கிற பயிற்சி எல்லாம் உனக்கு சிரமத்த குடுக்க ஆரம்பிச்சுரும். ம். இதுதான் ஹதயோகத்தினுடைய அடிப்படையாக இருக்கிறது. அங்கலாகவகம் ம். அப்படிங்கிறது தான் அடிப்படையா இருக்கு. அதற்கப்புறம் தாதுக்களுடைய வலிமை. ம். மசில் டோன் நல்லா இருக்கணும். முதுகுத்தண்டு நல்லா இருக்கணும். எலும்புகள் நல்லா இருக்கணும். இது அவங்களுடைய ஒரு கணக்கு. ம். நோய்க்குன்னு கிடையாது. கிடையாது. இது நல்லா இருந்தா தான் நீ தியானத்துல அமர முடியும். ம். நெடிது நேரம் அமர முடியும். அதுக்கப்புறம் உள்ள நடக்கிற உணர்வுகளை எல்லாம் நீ கண்டெயின் பண்ண முடியும். இல்லைன்னா தலை சுத்தும். ம். இல்லைன்னா செரிமான சிக்கல் வரும். ம். இல்லைன்னா என்னென்ன வகையில தொந்தரவு வரும்னு சொல்லவே முடியாத அளவுக்கு இருக்கிறது. ம். அந்த இடத்துல அவங்க முதல்ல வலியுறுத்துறது சுத்திகரிப்புகளை தான். ம். நீ ஆசனத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி கூட உன்னை சுத்திகரித்துக்கொள். ம். சில அடிப்படையான எளிமையான பயிற்சிகளை வச்சு சுத்திகரிப்பை அவங்க மேற்கொள்ள சொல்கிறார்கள். அதுக்கப்புறம் ஆசனம் அந்த இடத்துக்கு வருது. ம். அந்த ஆசனம் சில ஆசனங்கள் எளிமையாக செய்து விடலாம். சிலதுக்கு எஃபர்ட் தேவை. ம். ரொம்ப அளவுல குறுகியது. ம். அது வந்து இந்த சின்ன எஃபர்ட் போட்டா பெரிய லாபம் எடுக்கிற மாதிரி, சிறிய உழைப்புல தலை முதல் கால் வரை அதனுடைய பயன் சென்றடையணுங்கிறது மாதிரி வடிவமைக்கப்பட்டுள்ள ஆசனங்கள். ஓகே. இன்னைக்கு நீங்க போஸ்ல பார்க்குறீங்க பாருங்க, மிரட்டுறாங்க பாருங்க, ம். என்னென்னமோ செய்றாங்க பாருங்க, அதெல்லாம் அங்க இல்ல. இல்ல. ரொம்ப நேர்த்தியான ஆசனங்களோடு அளவா சின்ன உழைப்பு பெரிய அனுகூலங்கிற மாரி உருவாக்கி இருக்கிறார்கள். ம். இந்த ஆசனம் செஞ்சு என்னுடைய பைப்லைன்ஸ் எல்லாம் நாடிகள்னு நான் சொல்றத பைப்லைன் எடுத்துக்கங்க. இந்த பைப்லைன் எல்லாம் தூய்மையான பிறகு, அதுல எதை இட்டு நீ நிரப்ப போற? ஆ. நல்ல பிராணனை இட்டு நிரப்பணும். அதுக்கு அப்புறம் தான் பிராணாயாமம் வருகிறது. ம். பிராணாயாமம் எல்லோரும் செய்கிறார்கள். ம். ஆனா நாடி தூய்மையா இருக்கான்னு யாரும் கேள்வி இல்ல. இல்ல. என் நாடி தூய்மையா இருக்கான்னு நான் எப்படி பரீட்சித்து பார்க்கிறதுங்கிற விவரம் நமக்கு சொல்லப்படவில்லை, தெரியல. ம். ஆனா நாம பிராணனை பெருக்கக்கூடிய பயிற்சிகளை ரொம்ப தீவிரமாக கடைபிடிக்கிறோம். ம். அதை பற்றி எந்த குறிப்பும் கொடுக்காம பல ஆசிரியர்கள் வகுப்பெடுக்கிறத பார்க்க முடிகிறது. ம். அந்த இடத்துல பிராணாயாமம் பிராண வலிமையை கூட்டி நாடிகளை வந்து பிராணனால பேக் பண்ணுது. ம். அந்த சமயங்கள்ல என்ன கிரமங்களை செய்யணும்? உணவு எப்படி இருக்கணும்? ம். உஷ்ணம் கூடுச்சுன்னா உணவை எப்படி நீ மாடரேட் பண்ணிக்கணும்? இந்த சமயத்துல உன்னை சுத்தி என்னெல்லாம் நடக்கலாம்? ம். அந்த மாரி சூழல்ல உன்னை எப்படி பராமரிச்சுக்கிறது? அப்படின்னு வரும்போது, அதெல்லாம் அங்க கைடன்ஸா சொல்லப்பட்டிருக்கிறது, ம். அந்த நூல்ல. ம். பிராணாயாமம் முடிச்ச பிறகு, பிராணன் ரொம்ப அதிகரிக்குது பார்த்தீங்களா? ம். அதிகரிச்சு, நம்முடைய நுணுக்கமான இடங்கள்லேருந்து பிராணன் கசிய ஆரம்பிக்கும். ம். நல்லா அதிகரிக்கிறோம். கண்ணுலேருந்து கசியும், ம். விரல்கள்லேருந்து கசியும். ம். அதையெல்லாம் சரி செஞ்சு, மடைமாற்றி, உருவான பிராணன் சிறிது கூட செலவாயிராம, ம். அதாவது புற விஷயங்கள்ல, தேவையற்ற விஷயங்கள்ல செலவாயிராம, அந்த பிராணனை இன்னும் உள்ளுக்குள்ள டைட்டா பேக் பண்றதுக்கு தான் முத்திரைகள் வருகின்றன. முத்திரையினுடைய ரோல் அங்க அதுதான். ம். ஆனா இன்னைக்கு தலைவலி முத்திரை, ஆமா. இடுப்பு வலிக்கு இந்த முத்திரை அப்படின்னு ம். இருக்கு. ம். வேலையும் செய்யுது. ம். ஆனா அதற்கு அந்த முத்திரைகள் அதற்காக படைக்கப்பட்டனவான்னு கேட்டா, இந்த நூல் மூல நூலாக இருந்து சொல்வது இல்லை என்பதே. ம்.
உன்னுடைய தியானத்திற்கு அங்க நீ லயிக்க வேண்டிய அந்த நிலைக்கு சிறிய பிராண கசிவு கூட கூடாது. ம். கொஞ்சம் ஒரு கண நேரமாச்சும் நீ அப்படி இருந்துரு. ம். அதற்கு இன்னென்ன முத்திரைகள் அவசியம் ம். அப்படின்னு சொல்லுது. இது 3வது பகுதியாக வருகிறது. முத்திரைங்கிற தலைப்புல வருகிறது. அடுத்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் பந்தம்ங்கிற ஒரு ம். டைட்டில் இருக்கிறது. அந்த பந்தம் பார்த்தீங்கன்னா, உடல்ல எங்கெங்கெல்லாம் நம்ம உயிர் கட்டுண்டு இருக்கிறது. ம். எந்தெந்த வகைகள்ல உயிர் சில அனுபவங்கள பெற்றே ஆகணும். கர்ம கணக்க தீர்த்தே ஆகணும். உலக அனுபவங்கள பெற்று முன்னேறியே ஆகணும்னு சில இடங்கள்ல சில முடிச்சுகள் போடப்பட்டிருக்கின்றன. அந்த பந்தத்த என்ன செய்யலாம்? அத எப்படி பிரிக்கலாம்? எப்படி அந்த மூல சக்தியான குண்டலினி வந்து எப்படி பாதுகாப்பா மேல எழுந்து வந்து நல்ல நல்ல அனுபவங்கள குடுத்து அவர மேலேற்ற வேண்டும் அப்படிங்கிறத அந்த நூல் சொல்லுகிறது. ம். ஆனா நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா, ஹதயோகம்ங்கிற பேர்ல இங்க நடக்கிறதில்ல. இது எதுவுமே இருக்காது. ஓகே. இதை பற்றிய பேச்சுக்கள் அல்லது இது இதற்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு இருக்காது. ஓகே. செய் நல்லது. ம். அப்படி வேலை செய்யாது. ம். ஏன்னா, நீங்க என்ன டெஃபினிஷன உள்ள வச்சிருக்கீங்களோ, அதுதான் மேனிஃபெஸ்ட் ஆகும். கண்டிப்பா. இப்ப எனக்கு வந்து கோயம்புத்தூரே வந்து அ திருடர்களுடைய ஊர் ம். அப்படின்னு எனக்கு யாரோ விதைச்சுட்டாங்கன்னு வைங்க. நான் நம்ப ஆரம்பிச்சுட்டேன்னா, எனக்கு இங்க வர்றவங்கள பார்க்கும்போதெல்லாம் அப்படிதான் தோணும். அப்படிதான் தோணும். 1, 2 இன்சிடென்ட் நடக்கவும் செய்யும். ம். அது என்ட்ட வந்து சேரும். ஓகே. அப்ப எனக்கு அது இன்னும் ஊர்ஜிதமாகும். ம். அப்ப என்ன ஆகும்னா, எனக்கு கோயம்புத்தூரை பற்றிய ஒப்பீனியன் காலத்துக்கும் மாறாது. மாறு. வரப்போற சூழல்கள்ல யாராவது அதை பற்றி கேட்டாங்கன்னா, வேண்டாங்கன்னு முடிவெடுப்பேன். ம். இதெல்லாம் நடந்துரும். அப்போ ரைட் டெஃபினிஷன் அபௌட் எனிதிங் இஸ் சோ இம்பார்ட்டன்ட். ம். அப்போ பயிற்சியோ, ஒரு பிராணாயாமமோ எதற்காக கொடுக்கப்படுகிறது? எப்ப செய்யணும்? இதனுடைய முழு நோக்கம் என்னங்கிறதெல்லாம் அறிவித்த பிறகு, ம். அந்த பயிற்சிய செய்யும் பொழுது, ஸ்விட்ச் போட்ட மாரி அது வேலை செய்யும். ம். சொன்னத ஏற்படுத்தி காட்டும். ஏன்னா ம். அது எந்திரம், கருவி. ம். அது பாரபட்சம் பார்க்காம வேலை செய்யும். இதுதான் ஹதயோகத்தினுடைய மெக்கானிக்ஸ். ஓகே. இவ்ளோ விஷயம் இருக்குங்களா இதுல? அ நம்ம வந்து இன்னைக்கு வேற ஒரு கேட்க வந்தேன். பட் இருந்தாலும் இது ஒரு முக்கியமான ஒரு விஷயமா கேட்டர்றேன். பந்தனம் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தைய நீங்க ம், சொல்லியிருந்தீங்க. ஒரு சாப்டர் இருக்கு அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தீங்க. ம். இன்னைக்கு அந்த விளக்கம் குடுக்கும் பொழுது நீங்க வந்து பந்தனம்னு சொல்லும்பொழுது, நம்மளுடைய கர்ம கணக்குகள் அப்படிங்கக்கூடிய அந்த கட்டுகள பத்தி நீங்க சொன்னீங்க. ஆமா. அதனால் என்னுடைய உடல்லயோ, மனதிலயோ ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீக்குவதற்குண்டான ஒரு ஒரு பாதை, வழி அதுல இருக்கு ம், அப்படின்ட்டு. ம், ஆனா, இன்னைக்கு என்னமோ பந்தனம்ன்னே அந்த வார்த்தைய சொல்லும் பொழுதே, உடனே மூலபந்தனம்னு ஒரு வார்த்தை கூட வந்துருது. ம், இது எனக்கு தெரிந்த மட்டிலும். ம், தனியாக ஒரு ஆசிரியரினுடைய துணை இல்லாம, ம். உடலினுடைய கழிவுகளை நீக்காம அதை செய்வது தவறு. மிக ஏன்னா, நிச்சயமா தவறு. ஆமா. அதனால வந்து உடல் அதிகப்படியான சூடுக்கு உள்ளப்ப, அப்புறம் அடுத்தடுத்து ஒவ்வொன்னு பிரச்சனைகள் வருவதற்குண்டான வாய்ப்புண்டு. ம், இதை செய்தவர்கள் உண்டு. நான் அதனால தான் இத கேட்க வரேன். ம், ம், இத செய்தவர்கள் உண்டு. செய்ததனால் ஒரு ஒரு தேவையற்ற பலன்களை அனுபவித்தவர்களும் உண்டு. ம். அப்ப இந்த இந்த ஒரு குழப்பத்த நீங்க வந்து அத கொஞ்சம் நீக்கி குடுக்கணும். இப்ப வந்தனம் அப்படின்னு சொன்னா, ம். நெட்ல பந்தனம்னாலே மூலபந்தனம் தான் வரும். சும்மா ஆமா, நெட்ல அடிச்சாலே வரும். ஆமா. இப்போ மக்கள் வந்து இதை எப்படி அணுக வேண்டும்? ம், ஃபர்ஸ்ட்டு இணையத்தில மட்டுமே பார்த்து ஒரு செய்றது ஒண்ணு தவறு. ம், இது பொதுவான ஒரு கருத்தா இருந்தாலும். இருந்தாலும் அந்த பந்தனம்ங்கிறத பத்தியும் ம், ஆ ஒரு ஒரு இத ம். விளக்கி நீங்க சொன்னீங்கன்னா, அதான். நிச்சயமாங்க. இப்போ பொதுவா பந்தம்னா, நம்ம 3 பந்தங்கள இணையத்தில நீங்க சொன்ன மாரி தேடி பெற்றறலாம். ம். அதில மூலபந்தம் வந்து துவக்கத்தில ஒருவர் அ அணுகுகிற பயிற்சி. ஆனா பந்தம்ங்கிறது, அது அந்த வார்த்தையே என்ன சொல்லுது? கட்டுப்படுத்துவது, இறுக்கி பிணைத்திருப்பது அப்படின்னு சொல்லுது. அப்ப நம்மள சில இடங்கள்ல, சில அடையாளங்களோடு நாம வந்து இறுக்கி பிணைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த மனித வாழ்க்கையில. ஏன்னா, அந்த பிணைப்பினால தான் வாழ்க்கை இங்க நடமாடிட்டு இருக்கு. ம். ஒரு உறவாகட்டும், ஒரு செயலாகட்டும், இல்ல இந்த பிசிக்கல் சர்வைவல், இந்த வெரி பிசிக்கல் சர்வைவல் அதுக்கு கூட நாம ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சு பூட்டப்பட்டால் தான் அது நடக்கும். ஓகே. அந்த பூட்ல போய் கை வைக்கிறோங்கிற ம். விவரம் நமக்கு வேணும். ஓகே. அப்ப சரியா புரிந்து கொள்ளாமல், ஒரு பக்குவம் இல்லாத நிலையில, அல்லது பயிற்சிகள் இல்லாத நிலையில, வெறுமனே நான் மூலபந்தம் போடுறேன் ம். அப்படின்னா, மூலபந்தம் டைரக்ட்லி லிங்க்ஸ் வித் யுவர் பிசிக்கல் சர்வைவல். ம்.
அந்த இடத்த முறையான பராமரிப்பு இல்லாம, முன் தயாரிப்பு இல்லாம செய்யும் பொழுது, பிசிக்கல் சர்வைவலுக்கு கேள்வி வரும். அதனால தான் நீங்க நோய சொல்றீங்க. ம். இது மாரி அடுத்த பந்தத்த சரியா செய்யலன்னு வைங்களேன், உறவுகளுக்குள்ள சிக்கல் வரும். ம். நீங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, தொழில்ல அடி விழுகும். ம். அப்ப இத சேஃப்கார்டு பண்ணி எடுத்துட்டு போ வேண்டியது ரொம்ப அவசியம். அதுல ஆசிரியருடைய பங்களிப்பு ரொம்ப முக்கியம். ம். ஆசிரியர்ன்னு வரும்போது நாம முன்னமே பேசியது போல, குரு சீடனுக்குரிய பாவம் முக்கியமாகிறது. சீடன் வந்து மனசுக்குள்ள அவன் எத கோ த்ரூ பண்றான், லைஃப்ல எத கோ த்ரூ பண்றான்னு பேசி, ஆசிரியரோடு கலந்து, என்னுடைய குணம் இப்படி இருக்கிறது. இந்த விஷயத்த நான் இப்படித்தான் அணுகுகிறேன். ம். எனக்கு இதுலெல்லாம் மாற்றம் தேவையான்னு நீங்க சொல்லுங்கன்னு சொல்லும்போது தான், பயிற்சிக்கும், அவருடைய மனமுதிர்ச்சிக்கும் பொருத்தி பார்த்து, இது இப்போ இவ்வளோ வேண்டாம்ப்பா. இல்ல இன்னொரு 3 மாசம் போகட்டும். ம். எதையாவது ஒரு கைடன்ஸ குடுப்பார். எல்லா டெக்னிக்கும் எல்லாருக்கும் எல்லா சமயமும் செய்யலான்னு எங்கேயுமே இல்ல. கிடையாது. தகுந்த முதிர்ச்சி வேணும். ம். தகுந்த இணக்கம் வேணும். ம். சில நேரங்கள்ல ம் சில வாழ்க்கை நிகழ்வுகள் நடக்கட்டுமேன்னு கூட ஆசிரியர் வெயிட் பண்ணலாம். ஓகே. கல்யாணம் ஆகட்டும் அப்ப பார்க்கலாம் அப்படின்னு கூட இருக்கலாம். ம். இத்தன அதற்கு பின்னாடி இருக்கு. பந்தத்துக்கு பின்னாடி. ம். அது இன்னும் மெயின் சுவிட்ச்ல கை வைக்கிறது மாரி. ஓகே. ஏன்னா, பிராணன அதிகரிச்சாச்சு. அதுக்கு முன்னாடி நாடிகள தூய்மை செஞ்சாச்சு. பிராண கசிவ நிறுத்தாச்சு. வண்டி, ராக்கெட்டு கிளம்புறதுக்கு தயாரா இருக்கு. ஆனா, என்ன நான் விட்டுட்டு போறதுக்கு எனக்கு சூழல் சரியில்லன்னு இருக்கும் பொழுது, ஒரு நபருக்கு நாம அந்த சேதத்த ஏற்படுத்தக்கூடாது. கூடாது. ராக்கெட் இன்னும் பூட்டி தான் வச்சிருக்கோம். ஆனா அது வச்சிருக்கோம். கிளம்புறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. கிளம்புறதுக்கு ரெடியா ஓ! இருக்கு. அது அப்போ பெரிய சிக்கலா ஆமா. உன்னுடைய சூழல் எப்படி இருக்கிறது பார்த்துக்கோ. இத வந்து நீ எப்போ பிரயோகிக்கலாம்? ம். ஒருவேளை உனக்கு 60 வயசுக்கு மேல தான் பிரயோகம் பண்றதுக்கு சூழல் இருக்குன்னா, அது வரைக்கும் பொறுமையா இரு. 20 வருஷம், 30 வருஷமா பொறுமையா இரு. எடுத்த கடன்களை எல்லாம் முடி. ம். அதுல இன்னும் பக்குவமாகு. நீ இன்னும் கான்ட்ரிபியூட் பண்றதுக்கு நெறைய இருக்கு. ம். தியரி பார்க்கலாம் வா. ம். ராஜயோகம் இருக்கு. செயல்படுத்தலாம் வா. வெறுமனே தியானத்துல அமரலாம். கிளம்புறத அப்புறம் பார்க்கலாம். ம். அப்படின்னு ஆற்றுப்படுத்துவதற்கு ஆசிரியர் வேணும். ம். மாணவரும் இணங்கணும். ம். இதெல்லாம் பார்க்காம நம்ம இணையத்துல வந்து இந்த பயிற்சிகள செஞ்சுட்டு இருக்கிறோம். சொல்லப்போனா தெய்வாதீனமாக அந்த பயிற்சிகள் அவங்களுக்கு செயல்படுறது இல்ல. ஓகே. அதனால நல்லபடியா போய்க்கிட்டு இருக்கு. போய் எங்கேயோ கடவுள் வந்து அத பூட்டி வச்சிருக்கிறாரு. ம். ஏன்னா மனம் ப்ரிப்பேர் ஆகல இல்லைங்களா? ம். அதனால அது அவங்களுக்கு போரிங்கா மாறலாம் ம். அந்த கரெக்ட். பயிற்சி. அல்லது இத செயல்படுத்தி பார்த்தா ஒண்ணும் எஃபெக்டிவ் இல்லன்னு அவர் அத டிஸ்கார்ட் பண்ணலாம். ம். ஆனா எல்லா பயிற்சியும் வெரி வெரி எஃபெக்டிவ். ம். சரியா பொருத்தி செஞ்சா செஞ்ச வேலை செய்யும். ஏன்னா, இந்த சரியா பொருத்திங்கிற ஒரு இடத்துல வரும்போது எனக்கு அதில ஒரு கேள்வி இருக்கு. இப்போ ம். இதிலேயே வந்து ஒரு குறுகிய அளவுல இருக்கக்கூடிய ஆசனங்கள் உண்டு. ம். மூச்சு பயிற்சிகள் உண்டு. இதெல்லாமே நம்ம பார்க்குறோம். இப்போ நான் என்னோட யோகா மாஸ்டர்ட்ட இது பண்ணும்பொழுது, எளிமையா சூரிய நமஸ்காரம்னு வச்சுக்குவோம். ஆனா நான் என்னுடைய கேள்வி அது சார்ந்து. ஆனா நீங்க வந்து இந்த ஹத யோகத்த சார்ந்து ம். சொல்லுங்க. ம். எளிமையான ஒரு விளக்கத்திற்காக நான் அந்த கேள்வி அந்த மாரி கேட்குறேன். இப்போ சூரிய நமஸ்காரம் வந்து இப்ப நம்ம அந்த குனியறது, இப்படி இந்த பின்னாடி ம். இதாகிறதுன்னு இருக்கு. ஆனா அது ஒண்ணொண்ணும் பண்ணும்பொழுது இப்படி தான் மூச்ச விடணும்னு ஒரு கணக்கு இருக்கு. இப்போ ம். மூச்ச உள்ள இழு, இப்போ மூச்ச உள்ள நிறுத்து, ம். வெளிய விடு அப்படிங்கிற கணக்கு இருக்கு. ம். அதுபோல இப்ப இது பண்ணும்பொழுது நம்மளுடைய கவனமானது மூச்சின் மீதும் செல்லுகிறது, ஆசனத்தின் மீதும் செல்லுகிறது. ம். இந்த ஆசனத்தை செய்யும் பொழுது உடல்ல நடக்கக்கூடிய மாற்றத்தின் மீதும் செல்லுகிறது. ஸோ ம். இங்க மையம் வந்து அதுதான். இப்ப அந்த கவனம் வந்து நான் செய்யறேங்கிறதுல அவர்களுக்கு இருக்கும் பொழுது, ம். அவர்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த ஒரு மாற்றம். ஏன்னா, எல்லாருக்கும் அந்த கவனம் ஆனா எல்லாரும் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ம். 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 கவனிச்சு செய்யறேங்கிறவன் ஒருத்தன் இருப்பான். ம். அவங்களுக்கு என்ன மாற்றம்? ஏன் ஒரு மனிதன் வந்து தான் செய்யக்கூடிய இந்த பயிற்சியில கவனித்து என்ன நடக்குது, என்ன நடக்குதுன்னு பார்க்கணுங்கிறதுக்குண்டான அவசியம் ஒண்ணு இருக்கும் இல்லைங்க? அப்படின்னு ஒண்ணு இருக்கா ஃபர்ஸ்ட்டு? ஆமா. இருக்கு. ஆமா. அப்படி அத கொஞ்சம் மேலோக்கி சொல்லுங்க. ஆமா. என்னன்னாங்கயா, நீங்க ராஜயோகம்னு பேசும்போது, அஷ்டாங்க யோகத்த தவிர்க்க முடியாது. முடியாது. அஷ்டாங்க யோகத்துலன்னு வரும்போது, தாரணைங்கிறது ஒரு முக்கிய பொருள். ஓகே. எந்த செயல்லயும் கவனக் குவிப்பு ஒரு சிங்கிள் பாயிண்ட்ல வந்து நிக்கணும். ஒற்றை புள்ளியில வந்து நிக்கிறது தான் தாரணை. அப்போ ஒரு சாதகன் தொடக்க நிலையில இருக்கிறான். ஆசனம் மட்டும் பயில வர்றான்னா, அவன் கவனிக்கிறதுக்குன்னு ஒரு புள்ளிய குடுக்கணும். ஓகே. ஏன்னா, அந்த 8 அங்கங்கள் தான் ஒட்டுமொத்தமும். ம். அத பின்னாடி ஒரு ஒரு பாடமா படிக்கிறதுக்கு முன்பு, பயிற்சிகள்ல அவரு அத அனுபவிக்கணும். ம். அப்போ கவனத்த வையி. எங்க வைக்கிறது? இந்த உடம்புல வையி. ம். வளையறல்ல, முதுகு எங்கேயோ ஒரு மாரி உறுத்துதுல்ல, அங்க வையி. ம். அவ்வளோ முக்கியம். ம். ஸ்தூலமா இருக்கக்கூடிய உடல்ல இருந்து ஆரம்பிச்சு, ம். இங்க நம்ம மெய்யோகத்துல என்ன சொல்லுவோம்னா, 5 இடத்துல நீங்க வந்து கவனத்த கைக்கொள்ளணும். 1 உடல்.
உடல்ல எனக்கு ரொம்ப வசதியாயிருச்சு, சுலபமா இருக்கு அப்படின்னா, அடுத்து உன்னுடைய சுவாசம். ம். அடுத்து மனம். அதாவது கவுண்ட்ல அடுத்து செய்யக்கூடிய பயிற்சிகள் மேல எதுலயாச்சும் கவனம் வேணும். அடுத்து 4வது இதையெல்லாம் செய்கிற என்னுடைய உணர்வு எப்படி இருக்கிறது? ம். நான் சலிச்சுக்கிட்டு செய்யலாம். எப்போ முடியுமோன்ட்டு செய்யலாம். ம். அடுத்து என்னன்னு பரபரப்புல செய்யலாம். சரியா செய்றேனான்னு குழப்பத்தில இருக்கலாம். என்ன வேணா இருக்கலாம். ஆனா 4வதாக உன்னுடைய உணர்வு நல்ல நிறைவு உணர்வோடு, சந்தோஷத்தோடு, ஒரு குறு நகையோடு செய்யணும்னு சொல்லி தரோம். ம். அடுத்தது வந்து கவனத்தை எதன் மீதோ வைத்துக் கொண்டிருக்கிறாய் அல்லவா? கவனத்தின் மீதே கவனம் வைன்னு கவனிப்பவனை கவனித்தலுக்குள்ள தள்ளிட்டு போயிருவோம். ம். அப்போ உடல்ல ஆரம்பிச்சு படிப்படியா கவனத்தின் மீதே கவனம் வைக்கிறதுக்கு கொண்டு போகும்போது தான், அந்த ஆசனம் யோக ஆசனமா மாறுது. ஓகே. ஸோ அதுவரைக்கும் சும்மா இட்ஸ் பெண்டிங் போசஸ் மட்டும் தான். எஸ். ம். ஆசனம்னா நம்ம அடிப்படையில என்ன டெஃபினிஷன் குடுக்குறோம்? இருக்கைன்னு சொல்றோம். இப்ப இந்த இருக்கை இருக்கிறது. இது எப்படி இருக்கணும்? பதஞ்சலியினுடைய கூற்றுப்படி ஸ்திரமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும். அதுதான் ஆசனம். இத ஆடிட்டே இருந்தா நான் நிம்மதியா இருக்க முடியாது. முடியாது. சுகமா இருக்கணும். நல்ல குஷன்லாம் குடுத்துருக்கீங்க. சுகமா இருக்கணும். இது நல்ல ஒரு இருக்கை. ம். இப்ப இந்த உடல் வந்து ஆசனம் செய்கிறேன் அப்படின்னா, உடலை இருக்கையா மாற்றுகிறேன்னா, யார் வந்து உட்கார போறா? நானே தான் உட்கார போறேன். வேற யாரும் எக்ஸ்டர்னலா உட்கார போறதில்ல. போறதில்ல. அப்ப நான் தான். அப்ப ஆமா. நான்னா யாருன்னுங்கிற கேள்வி வந்துருதா இல்லைங்களா? அங்க ரமணர் வந்து விடுகிறார். நான் யார் வந்து விடுகிறது. ராஜயோகம் வந்து விடுகிறது. ம். அப்ப அத சொல்லாம நான் ஆசனத்த பயிற்சிக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது. ம். அப்படி செஞ்சேன்னா அது நியாயம் இல்லைன்னு தோணுது எனக்கு. கரெக்ட். கரெக்ட். வெறுமனே ஆரோக்கியத்திற்காகன்னு சொல்லும் பொழுதே, ஆரோக்கியக்கேடே நீ யாருன்னு தெரியாம இருக்கிறனால தான் வந்தது. கரெக்ட். அப்போ அதெல்லாம் அறிவுறுத்த வேண்டியிருக்கிறது ஒரு ஆசனத்துல. ம். அதே மாரி ஒரு ஒரு ஆசனம் செஞ்சு அதில ஒருத்தர் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்காருன்னா, உடல் உணர்வு நீங்க பெற்று அவர் ஆற்றல் உணர்வுக்கு வந்து, ஆற்றல் உணர்வு நீங்கப்பட்டு மனதில வந்து, மனதிலிருந்தும் தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளாமல் மேலேறி வந்து, ஒரு கடினமான ஆசனத்தில முழுக்க விழிப்புணர்வு மயமா அமர்ந்திருக்காருன்னா, எவ்வளோ பெரிய ஈஸ்னஸ் அது. கரெக்ட். அதத்தான் அங்க கல்டிவேட் பண்ணிட்டே இருக்கோம். ம். 2வது உடல்ங்கிறது நம்முடைய அன்கான்ஷியஸ் பாஸ்ட்ன்னு சொல்றோம். ம். இந்த உடலுங்கிறது பல ஜென்மத்து பதிவுகள்னு சொல்றோம். அப்போ அதன் மீது நான் ஆதிக்கம் செலுத்துகிறேன்ங்கிற இடம் வந்துரும் இங்க. அப்ப என்னது என்னுடைய பழைய வாசனைகள் எல்லாவற்றின் மீது நான் ஆதிக்கம் செலுத்துறேன். கரெக்ட். என்னுடைய கடந்த கால வினைகள் மீது நான் ஆதிக்கம் செலுத்துறேன். அதனால அதயோகம் செய்வது பல வினைகளிலிருந்து மீட்டு கொண்டு வருவது. வெளியேற்றுவதற்குண்டான வழி. அவ்வளவு அதற்குள்ள ஒளிந்து இருக்கிறது. ம். ஓகே. இந்த பார்வையோடு கற்றுக் கொடுத்தால் தான் அது வேலை செய்யும். கரெக்ட். கரெக்ட். இப்ப அதயோகம் செய்ற எல்லாருக்குமே இது வேலை செய்யுமான்னா, சிறிய அளவுல செஞ்சிருக்கும். ஆனா, இதனுடைய முழு வீச்ச ஒருவர் உணரணும்னா, அதற்குரிய ஆசான், அதற்குரிய பாடம், அதற்குரிய பக்குவம், நெறிகள் இதிலோடு இருந்து இத செஞ்சா கண்டிப்பா வேலை செஞ்சிரும். ஓகே. ஸோ அந்த ஒரு அவேர்னஸ் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் நம்மள கூட்டிட்டு போயிருது இல்லைங்களா? அவேர்னஸ் மட்டும் தான் அத உங்ககிட்டருந்து பிரிச்சு எடுக்க வேண்டியதா இருக்கு. உடல்லேருந்து அந்த அவேர்னஸ பிரிச்சு எடுத்து ஆற்றலுக்குள்ள வைக்கணும். ஆற்றல்லேருந்து பிரிச்சு எடுத்து மனம், உணர்வுகள், பிறகு விழிப்புணர்வு. அப்பதான் அது ஃப்ளோட் ஆகும் மேல. இது எப்படி இருக்குன்னா, நம்ம முதல்ல அப்போ சண்டை பயிற்சிக்கு பள்ளிக்கூடம் படிக்கும் பொழுது போனது உண்டு. அப்போ போம்பொழுது ஒரு ஆயுதத்தின் மீது கை வைக்கணும்னா, பல ஆண்டுகள் காத்திருக்கணும். ம். சொல்லப்போனா 1 ஆண்டு, 2 ஆண்டு வந்து நம்மளுடைய உடலினுடைய வளைவுத்தன்மை அது எல்லாமே பார்த்ததற்கு பிறகு தான் வந்து குரு வந்து நமக்கு சரி, இந்த பெருவடி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சிலம்பத்தின் மீது அதான் முதல் ஆயுதமாக கையில கொடுக்கப்படும். ஆனா, இன்னைக்கு என்ன ஆயி போச்சுன்னா, வந்தோனே அப்படி சாமிய கும்பிட்டியா? அப்படி இப்படியே எக்சர்சைஸ் பண்றியா? எடுப்பா அப்படி. ஏன்னா அப்படி இல்லன்னா 2வது கிளாஸ்லயே இவன் கேட்பான் வர்றவன். ம். எப்பங்க நான் குச்சி இப்படி குடுப்பீங்க அப்படின்ட்டு. ம். 4வது கிளாஸ்ல வரமாட்டான். ஆமா, இன்னைக்கு காலம் அப்படி மாறி போயிருச்சு. ஆமா. அப்போ இன்னைக்கு மக்களினுடைய வேகத்திற்கு குருமார்கள் என்ன காரணீயத்திற்காக அப்படி மாறுறாங்கங்கிறது தெரியல. சரி வந்தோனே உட்காருப்பா, தியானம் செய்ப்பா அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு போயிடுறாங்க. இந்த முன் கொடுக்க வேண்டிய உபதேசங்கள் யாரும் கொடுக்கறதுக்கு இவர்கள் தயாராக இருந்தாலும், கேட்பவர்கள் தயாராக இல்லாத ஒரு சூழல். பட் ஆமாங்க. அது தவறு தான் இல்லைங்களா? ஆமா. 2 பக்கமும் சிக்கலா பார்க்குறேன். ஏன்னா ஆசிரியருக்கு வந்து பொருளாதார நெருக்கடி இருக்குன்னு வைங்க. இருக்கு. ம். அப்ப வந்து மாணவர்கிட்ட இருந்து பொருளாதாரத்த தான் அவர் சார்ந்து இருக்காருன்னு வைங்க. அந்த இடத்துல அவர் தன்னை காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறார். விஷயம் தெரிஞ்சா கூட, தன்னுடைய சர்வைவல காப்பாத்திக்கிறதுக்காக,
நீ என்ன செஞ்சா மகிழ்ச்சியா எனக்கு பணம் தருவேங்கிற இடத்துக்கு அவர் வந்துடுறார். வந்துடுறாங்க. அதே சமயம் முடிஞ்ச அளவுக்கு நியாயமா பாடத்த கத்துக் குடுக்கணும்னு முயற்சி செய்கிறார். முழுமையா முடியாது. ம். அதே மாரி மாணவர்களும், நான் வந்து தலைவலி போறதுக்கு, நீ எதுக்கு மத்ததெல்லாம் பேசிட்டு இருக்க? எனக்கு புரியல. நீ படிக்கிற, நீ வச்சுக்கோ, நீ தனியா ஏன் இதெல்லாம் என்ட்ட சொல்ற? அப்படின்னு தான் மனநிலை இருக்கிறது. ம். பொதுவாகவே மக்கள் மனநிலை ரொம்ப ஷாலோவா இருக்கு. ம். எல்லாத்துக்கு பின்னாடியும் ஒரு ஆழம் இருக்கு. நம்ம போய் அத அணுகணும். அதற்குன்னு ஒரு காத்திருப்பு இருக்குது. இன்னும் சொல்லப்போனா இந்தியா தான் குருகுல பாரம்பரியத்தில முன்னோடிகள். ஒ ப பிரஷ்னோபனிஷத்துன்னு ஒரு உபனிஷத்து இருக்கு. அங்க வந்து 6 அரசகுமாரர்கள், இளவரசர்கள் ஆளுக்கு ஒரு கேள்வியோடு பிப்பலாதர்ங்கிற முனிவர சந்திக்கிறாங்க. நீங்க ரொம்ப ஞானம் பெற்றவர். எனக்கு வந்து இந்த கேள்வி இருக்குது. நாங்க ஆளுக்கு ஒரு கேள்வியோடு வந்திருக்கிறோம். வாழ்வு குறித்து, பிரபஞ்சத்த குறித்து எனக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு இளவரசர்கள் ஞானியை கேட்கிறார்கள். ம். அந்த ஞானி சொல்கிறார், அப்படி சொல்லலாம். ஆனா தடாலடியா சொல்ல முடியாது. 1 வருஷம் குருகுலத்திலிருந்து சேவை செய்யுங்கன்னு சொல்றாரு. ம். இளவரசர்கள் அங்க ஆசிரம வேலைகள பார்த்துட்டு 1 வருஷம் ஒரு கேள்விக்கு பதில் பெறுவதற்காக காத்திருக்கிறார்கள். ம். இன்னைக்கெல்லாம் அத நம்மளால கற்பனை கூட பண்ண முடியாது. ஒருவேளை ஒரு அரசகுமாரன் இருந்தான், இல்ல ஒரு செல்வந்தர் இருந்தாருன்னா, ஆசிரியர் தான் தேடி போ போணும். வேண்டியிருக்கு. உனக்கு என்ன காசு தானே வேணும்? இந்த ஆமா. 2 மடங்கு தரேன் கார் சொல்லிட்டு போயிட்டே அனுப்புறேன் வந்துருன்னு தான் சொல்லுவார்கள். அதுக்கப்புறம் நான் சொல்ற டைம்ல வந்து பாடம் எடு. ம். எனக்கு புரியல. எனக்கு இன்னும் விளக்கமா சொல்லு. ம். சில நேரங்கள்ல புரியாம தான் பேசி ஆகணும். ஏன்னா நீ இன்டெலெக்சுவலா எஃபோர்ட் போடணும். கரெக்ட். அதுக்கப்புறம் உன் மூளை சிந்தனையில அ அப்படியே பிசையப்படணும். ம். அதுக்கப்புறம் நீ ஆன்சர் கேளுன்னு அவர் வேணும்னே காம்ப்ளிகேட்டடா சொல்லலாம். ம். அதுக்கெல்லாம் இன்னைக்கு பர்மிஷனே கிடையாது. கிடையாது. 2 ரீல்ல சொல்லுங்கிறாங்க வந்து. ம். பதஞ்சலி யோக சூத்திரத்த நீ 60 செகண்ட் ரீல்ல சொல்லலாம்லன்னு கேட்கிறார்கள் என்னிடம். ம். ம். ஒரு பக்கம் நெஞ்சு வலிக்குது. ம். நான் வந்து 6 மாசம் வகுப்படுத்திருக்கேன்யா ஒரு சாப்டர. நீ என்னய்யா நீ வந்து 60 நொடியில கேட்குறியே அப்படின்னு இருக்கும். இன்றைக்கு அப்படிதான் காலகட்டம் இருக்கு. டைல்யூஷன்ஸ் இருக்கு. நிறைய காம்ப்ரமைசஸ் இருக்கு. இதுகளிலிருந்து ஒரு ஒரு நல்ல ஆழமான ஆழ கண்டறியறதுங்கிறது கொடுப்பனை இருந்தால் நிகழும். சரியான தேடல் இருந்தாலும் நிகழும். கரெக்ட். ஸோ இது வந்து தேடல் இருக்கக்கூடிய மாணவனுக்கும், தேடல் இருக்கக்கூடிய ஆசிரியருக்கும் 2 பேர்த்துக்குமே இன்னும் ஒரு நீர்வேட்கை மாரி தான் இருக்கு இல்லைங்களா? ஆமா. இவங்க 2 பேரும் சந்திச்சுக்கிட்டா, அது ஒரு பயங்கரமான ஒரு ரிசல்ட்ட வந்து நிச்சயமா நடக்கும். அந்த வகையில நான் ரொம்ப கொடுத்து வைத்தவனாக என்னை உணர்வது, இதெல்லாம் சுமந்திருக்கிற என்ன வெளிப்படுத்திக் கொள்வதற்கு எனக்கு தக்க மாணவர்கள் கிடைத்திருக்கிறார்கள்ங்கிறது எனக்கு பெரிய நிறைவு. பெறுவார்கள். ம். ஏன்னா, அவங்க கேட்கறக்கு இல்லன்னா நான் யார்ட்ட பேசுவேன்? பேசுறது. ஆமா. அதனால இதெல்லாம் சுமந்துகிட்டு உள்ள அப்படியே கம்ப்ரஸ்டா வச்சுட்டு இருந்த என்னை, வருடக்கணக்கில் பின்தொடர்ந்து, நான் குடுக்கிற சில குடைச்சல்களையும் பொறுத்துக்கொண்டு, "சொல்லுங்களேன், இத கேளுங்களேன்" அப்படின்னு சொல்லி அவர்கள் இருப்பது எனக்கு பெரும் பலம்னு நான் நினைக்கிறேன். பெறுவார்கள். எந்த வகையான என்னைய பொருளாதார நலிவுக்குள்ளயும் என்ன விட்டுறாம, வகுப்பு இல்லைனாலும் உரிய பொருளாதார விஷயங்கள பராமரிச்சுக்கிட்டு, நான் கேட்காத சமயத்திலயும் எனக்கு வந்து உதவி. இந்த மாரி மாணவர்கள் கிடைப்பதும் கொடுப்பினை. கொடுப்பன தான். கொடுப்பன. ஆமா. நான் இத எப்படி பார்க்குறேன்னா, நீங்க அதற்குண்டான ஒரு கலைக்குண்டான நேர்மையோட இருக்கிறதுனால, இறை அதற்குண்டான ஒரு ஆமா. சூழல உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருதுங்கிறது நான் என்னுடைய கண்ணோட்டத்துல இருந்து நான் பார்க்குறேன். ஆமா. ஒரு வகையில அதுவும் தான். இப்போ இந்த ஹதயோகம் அப்படிங்கிறதுல வந்து அது ஒரு சமஸ்கிருத சொல். ம். அது சமஸ்கிருத சொல் என்னைக்குமே வந்து 2 இல்ல 3 சொற்களையோ ஒன்று சேர்த்துவதனால வரக்கூடிய ஒரு வார்த்தையா தான் அதுல இருக்கும். இப்போ இதுல ஒரு காணொளியில் நம்ம பேசும்போது இந்த ஹ அப்படிங்கிறதுக்கு ஒரு ம். விளக்கம் சொன்னீங்க. ம். ஸோ ஒருவேளை அந்த காணொளிய பார்க்காம இத முதல் தடவ ம். பார்க்குறாங்கன்னா, அந்த சொல்லுக்கு உண்டான பொருள், அதற்கு பின் இருக்கக்கூடிய அந்த ஒரு மறைபொருள் அர்த்தத்தையும் சொன்னீங்கன்னா ரொம்ப அவசியமான கேள்விங்க. ஹான்னா சூடு, ம். தான்னா குளிர்ச்சி. இது 2யும் இணைப்பதின் மூலமாக, சரிகட்டுவதின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற யோகா அனுபவம் அப்படிங்கிறத குறிப்பிடுறதுக்கு தான் ஹதயோகம் அப்படின்னு இருக்கிறது. 2 அப்படின்னு வந்தாலே இருமைன்னு பொருள் நமக்கு. 2 எக்ஸ்ட்ரீம்ஸ், ம். 2 ஆப்போசிட்ஸ், டுவாலிட்டீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ ஹதயோகம் ஆசனமாக வெளிப்படும் பொழுது, என்னுடைய 2 எக்ஸ்ட்ரீம்ஸ நான் யூனிஃபை பண்ணுவேன். என்னுடைய 2 எதிர்நிலைகள, எதிர்பக்கங்கள சமநிலைக்கு கொண்டு வருவேன். உதாரணத்திற்கு ஒரு ஆசனம் செய்கிறேன் என்றால், இடதுபுறமும் செய்ய வேண்டும், வலதுபுறமும் செய்ய வேண்டும். அடுத்தது மேலேயும் செய்யணும், கீழேயும் செய்யணும். அடுத்து
உள்ளேயும் செய்யணும், வெளியும் செய்யணும். இதில பாருங்க 3 எதிர்நிலைகள நான் சமன்படுத்த ஆரம்பிச்சுட்டேன். ஆசனம்னு வரும்போது. ம். அடுத்தது நின்னுட்டு செய்யணும், உட்கார்ந்துட்டு செய்யணும். படுத்துட்டும் செய்ய வேண்டியிருக்கும், கவிழ்ந்தும் செய்ய வேண்டியிருக்கும். இந்த எதிர்நிலைகள்லாம் சமனாயிட்டே வரும். ம். அடுத்து மூச்சுக்குள்ள வரும். மூச்சுன்னு வரும்போது நமக்கு தெரியும், இடகலை சுவாசம் இருக்குது, பிங்கலை சுவாசம் இருக்கு. இதை நாம சரிகட்ட வேண்டியிருக்கும். மனம்னு வரும்போது அந்தக்கரணங்களும் 2ஆ பிரிஞ்சு நிக்கும். ம். இதையும் நீ சரிகட்ட வேண்டியிருக்கும். இப்படி எதெல்லாம் உங்களிடம் 2 மருங்குல செயல்படுகிறதோ, துவைதத்தில விழுந்திருக்கிறதோ, இந்த உலகத்திற்கு துவைத வனம்னு பேரு. ம். துவைத காடு இது. ம். இங்க எல்லாமே டுவாலிட்டி தான். ம். இந்த டுவாலிட்டியினுடைய இருமையினுடைய ஈர்ப்பு மற்றும் விளக்கத்தால தான் நாம இவ்வளவு கலவையான அனுபவங்கள பெற்றுட்டே இருக்கோம். அப்போ இந்த உலகத்த போய் என்னால சமன்படுத்த முடியுமான்னா முடியாது. எனக்குள்ள என்னுடைய உலகத்த நான் சமன் செய்ய செய்ய என்னை சுற்றிலும் எல்லாம் சமமாகும். ம். சமம்ங்கிற சொல்லுக்கு எளிது, லகுங்கிற ஒரு பொருளும் உண்டு. ம். என்னை சுத்தி எல்லாம் லகு ஆகத்தான் செய்யும். ம். கஷ்டமான வாழ்க்கை வாழ்றவங்கலாம் இன்னும் கொஞ்சம் லகுவா ஆயிறக்கூடாதான்னு தான் கருதுறாங்க. கண்டிப்பா. இத செஞ்சா நடக்கும். ம். அப்ப இந்த இருமைகளை சமன் செய்யறதுக்கான பயிற்சிகள் ம். அல்லது பயிற்சிக்கான தொகுப்புகள்னு நீங்க ஹதயோகம்ங்கிற சொல்லிலிருந்து நீங்க ம். இதனால நம்மளுடைய அம் திருப்ப அதான் வர்றேன். வாட் இஸ் த கோல்? நான் எங்க போறேன்? இதனால இது என்னை எங்க கூட்டிட்டு போகுது ஒண்ணு. ம். ஏன்னா அதுதான் ஒரு ஒரு இலக்கு இல்லாம அம்பெரிய நம்மளால முடியாது. ம். இல்லைங்களா? ஆனா வந்து பல கலைகள் இருக்கும் பொழுது, நாம எந்த கலையும் ஏற்றி இறக்கி சொல்லுவது இல்ல. ம். ஆனா இந்த நேரத்தில ஹதயோகத்த பத்தி பேசும்பொழுது, அதற்குண்டான மையத்தோட நம்ம பேசுறோம். ம். அப்போ பல கலைகள் இருக்கும் பொழுது, நான் ஹதயோகத்த செய்யறேன்னு சொன்னா, எனக்கு ஒரு குறிக்கோள் இருக்கணும். ம். ஐ ஷுட் ஹேவ் அ கோல். நான் ம். எங்க போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியணும். ம். இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த ஹதயோகம் அப்படிங்கிறது எதை நமக்கு வந்து வெளிய கொண்டு வந்து தருது? ஒரு மனித வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியதுல. ம். ம். என்னுடைய உயர்ந்த சாத்தியமான தெய்வீகத்தன்மையை வெளிப்படுத்துறதுக்கு இது கருவியாக இருக்கிறது. நான் என்னுடைய பிறப்ப அறுக்கணும்னு நெனச்சேன்னா, மோக்ஷ வீடு தான் என்னுடைய இலக்கு என்றால், ஹதயோகம் கருவியாக இருக்கிறது. தன்னை அறிதல்ங்கிற பேர்ல நீங்க அத எடுத்துக்கிட்டீங்கன்னாலும், ஹதயோகம் கருவியாக செயல்படுகிறது. ம். இல்ல எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. எனக்கு வந்து வாழ்க்கையில நான் நிம்மதியா இருக்க நெனைக்கிறேங்க. அப்படின்னு ஒருவர் ரொம்ப லேமேனிஷா சொன்னா கூட, ஹதயோகம் வந்து இதற்கான கருவியாக செயல்பட்டே தீரும். ம். ம். அவரவர் நிலைக்கேற்ப அவரவர் ஒரு இலக்கோடு வருவார். ம். அவருக்கு இந்த ஹதயோகம் அந்த அளவுல உதவி செய்யும். ம். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க எப்போ ஒரு 2 சமன்படுத்த ஆரம்பிச்சிட்டீங்களோ, அது வந்து அடுத்த கட்ட இலக்க நோக்கி போறதுக்கு தயாராயிருது. அப்ப தன்ன போல ஹதயோகம் வந்து ராஜயோகத்தை இலக்காக கொண்டு, ம். நெடுநேர தியானத்தை இலக்காக கொண்டு, அல்லது சமாதியை இலக்காக கொண்டு ஹதயோகம் செயல்பட ஆரம்பிக்கிறது. ம். கொஞ்ச நேரம் நீங்க ஹதயோக பயிற்சிகள்ல ஈடுபட்டீங்கன்னாலே, உள்ளுக்குள்ள ஒரு பெரிய ஒழுங்கு நிகழும். ம். ஒரு பெரிய அ அசைவற்ற தன்மை, ம். நிச்சலனம் உருவாகும். அது ரொம்ப இதுவரைக்கும் நீங்க எதிர்பார்த்திராத அல்லது அனுபவித்திராத ஒரு பெரும் நிம்மதிய, ஒரு விடுதலைய குடுக்கும் அது. ம். அது கன நேரமாக இருந்தால் கூட. அத திரும்ப திரும்ப மனம் நாடும். ஏன்னா கீழ இறங்கிட்டா, திரும்ப இந்த துவைதவனம் வந்து நம்மள போட்டு ஒரு வாட்டு வாட்டிரும். வாட்டும் இடது வலதும் இழுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்ப திரும்பவும் நமக்கு அதுதான் இலக்கா மாறிரும். அதற்காக தான், அதை இலக்காக கொண்டு தான் ஹதயோகம் மேல போகிறது. ம். அ அது வந்து ஒரு ம் உயர்ந்த தியான அனுபவம், அதி விழிப்பு இப்படியெல்லாம் அத சொல்லலாம். ம். அதுல உங்கள நிலைநிறுத்துறதுக்கு தான் ஹதயோகம் உதவுகிறது. அங்க கொண்டு போய் உங்கள ஒப்படைச்சுட்டா, "அப்பா கட்டி குடுத்துட்டேன். இனி அவர் பார்த்துக்குவாரு." ம். அப்படிங்கிற இடத்துக்கு ஹதயோகம் ஒரு ம். ஜீவன உயர்த்திரும். இப்ப இங்க என்னதான் வந்து ஒரு அ நம்மளுடைய உடல் அசைவு அப்படிங்கிறதாலும், பட் ஆக்சுவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், இன்னர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் அந்த இடத்துல இதனுடைய முக்கியமான ஒரு இலக்கு இல்லைங்களா? ஆமா, நீ உள்ளார்ந்து மாறுனா மட்டும் தான், ஆமா. உன்கிட்ட ஒரு மாற்றம் அப்படிங்கிறது ஏற்படவே ஆரம்பிக்கும். நிச்சயமா. அதுல ஹதயோகம் ஒரு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு இடத்த முன்னாடியே சொல்லுது. எப்படின்னா, மனசு அசையாம இருக்கிறது, அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம். உடல் அசையாம வச்சுட்டு பார்ப்போம். அ. ஆசனங்கிறது உடல் அசைவற்ற நிலை தான். அதுல தியான ஆசனங்கள்னு இருக்கு. இப்ப ம். உதாரணத்துக்கு பத்மாசனம் ம். எல்லாருக்கும் தெரியும். அது தியானத்திற்கு உகந்த ஆசனம். அந்த தியான ஆசனத்தை ஒருவர் குறைந்தபட்சம் 1 மணி நேரம் அசையாம உட்கார்ந்திருக்கணும். ம்.
குறிப்பாக சொல்லணும்னா 24 நிமிஷத்தில் ஆரம்பித்து 3 மணி நேரம் வரைக்கும் அவர்கள் அதற்குரிய வகைப்பாட்டை வச்சுருக்கிறாங்கன்னு வைங்க. குறைந்தபட்சம் 24 நிமிஷம் அசையாத உடல் உண்டா? ம். நீ அப்புறம் சாதனைகளை செய்ய செய்ய 24 அடுத்த கட்டத்துக்கு 48 ஆகி அப்படியே போய் 3 மணி நேரம் அசையாத உடலை ஒருவர் பெற்றாருனாலே அவருக்கு உள்ள பல மாற்றங்கள் நடந்திருக்குன்னு அர்த்தம். ம். ம். உடலை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். கண்டுபிடிச்சலாம். அது தொடர்ந்து அசைஞ்சுக்கிட்டே இருக்கு. இப்படி காலை ஆட்டிகிட்டே இருப்பார்கள். இல்லை ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இப்படிம்பாங்க, காது ஏதோ ஒன்று செய்வார்கள். இது அவருடைய விழிப்புணர்வுக்குள்ளே இருந்து அவர் தன்னுடைய உடல் மேலே முழு ஆதிக்கம் செலுத்தியிருந்தாருனாலே அவர் அதயோகத்தினுடைய ஒரு பகுதியை கடந்துட்டாருன்னு உறுதியாக சொல்லலாம். ம். அதுக்கப்புறம் மூச்சு ஸ்திதி ஆகணும். அது அவருடைய ஆளுமையில் வரணும். ம். இப்படி மூக்குலேருந்து புறப்பட்டு ஒரு 10 அங்குலத்துக்கு அது போகக்கூடாது. ம். குறுகணும். ஆமாம், குறுகணும். அதே சமயம் ஆழமாகவும் போய் வரணும். அப்போ ம். பார்த்தீங்கன்னா இன்னும் அசைவற்ற தன்மைக்குள்ள அவர் போயிட்டே இருப்பார். ம். அதுக்கப்புறம் மனசு அவர் பேச்சு கேட்டு பேசாமல் நிற்கும். எதிரில் என்ன வருதோ அங்கேருந்து பதில் சட்டு சட்டுன்னு வரும். உள்ளுக்குள்ளே அவர்கிட்ட எந்த கலக்கமும் இருக்காது. இருக்காது. அதுக்கப்புறம் அவர் இன்னும் உள்ள அமிழ்ந்திருப்பார். ம். பேசினாதானே வெளியே, ம். பேசாத சூழல்களில் இன்னும் உள்ள அமிழ்ந்திருப்பார். அதில் கிடைக்கிற ஒரு ஆனந்தத்திலேயே அவர் ரமித்திருப்பார். ஏன்னா நிறைய பேர் இப்போ நம்ம கூட பேசும்போது இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அந்த அமைதி அப்படிங்கிறது என்னால் உணர முடியுது. சின்ஸ் அந்த இங்கே 3வது ஸ்டேஜ் சொன்னதுனால நான் அதை கேட்குறேன். சில வருடங்களாக நம்ம அந்த அமைதிங்கிற அந்த ஒரு பயிற்சிக்குள்ள அப்படி இருக்கும் பொழுது அதனுடைய ஒரு சுவையை சுவைச்சு பார்க்க முடியுது. ஆனால் அதில் நிலைத்திருக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பல்வேறு காரணங்கள் அவர்கள் சொல்லுவதுண்டு. ஒன்று சொன்ன மாதிரி உடல் வலி அதற்கு உண்டான ஒரு காரணம் சொல்லுவதுண்டு. இல்லை அதை கடந்தவர்கள் அப்படின்னு வரும்போது உடல் வலின்னா சரி பயிற்சி பண்ணுன்னு சொல்லலாம். இப்போ எனக்கு மனம் அசைதுன்னு சொல்லுபவர்கள் உண்டு. சரி பயிற்சி செய்யணும்னு சொல்லலாம். இப்போ இது ரெண்டுமே நமக்கு கை கொண்டுட்டோம். ஆனால் அந்த சுகத்தில் ரொம்ப நேரம் இருக்க முடியல. ம். ஒவ்வொரு சொல்கிற என்னென்னா எவ்வளோ நேரங்க அங்கே இருக்கிறது, போர் அடிக்குது ம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. ம். இதை நான் வேற ஒரு ஆன்மூலக பதிவில் ஒன்று படிக்கும் பொழுது, ஆன்ம நிலையில் இருக்கும் பொழுது இந்த இறைவனுடைய ஆற்றல் அவர்களால் நேரடியாகவே உணர முடியுது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் டாக்ஸிங் அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப அதிகப்படியான ஒரு 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 நிலையில் இருக்குது. ரொம்ப நேரம் அதில் நிலைக்க முடியல. அதனால எங்களை ஆஸ்வாசப்படுத்திக்கிறதுக்காக நாங்கள் வெளியே வந்துட்டு திருப்பி உள்ள போகணும் அந்த ஒரு இது. இப்போது அந்த சுகத்துக்காக தான் அந்த இடத்துக்கு போகிறோம். அந்த ஒரு ஆனந்தத்திற்காக தான் போகிறோம். ஆனால் அதையவே நம்மளால் உட்கொள்ள முடியலங்கும் பொழுது, அப்போ அங்கேயும் ஏதோ ஒரு பயிற்சி இருக்குங்களா அந்த இடத்துல? ஆமாம், ஆமாம். நிச்சயமாக இருக்குது. இந்த மனம்னு சொல்லும் பொழுது, உடல்னு சொல்லும்போது ஆப்வியஸாக வி ஆல் நோ. மனம்னு சொல்லும்போது அசைஞ்சிருது, வி ஆல் நோ. அதற்கப்புறம் அடையிற அமைதி இவர்களுக்கு பெரும்பாலும் வெறும் மௌனமாக, நீங்கள் சொல்வது போல போரிங்காக அல்லது வாட் நெக்ஸ்ட் அப்படின்னு ஒரு அஸ்வாரஸ்யத்தோடு தென்படுகிறது. ஆனால் அப்படி தென்படாது. சரியான பயிற்சியில் இருந்தால் அப்படி தென்படாது. அங்கே அவங்க ஒரு சுவையை பெறுவதற்கு, ஒரு காட்சியை காண்பதற்கு, ஒரு ஒளியை கேட்பதற்கு, அதிலேயே சொக்கி போய் கிடக்கிறதுக்கு தேனுண்ட வண்டு போல அப்படியே தான் இருப்பாங்க. அதுலேருந்து வெளிவரது தான் அவங்களுக்கு சிரமமாக இருக்கும். இஃப் இட் இஸ் டன் ரைட்லி. அது சரியான கோட்டில் பயணிச்சதுன்னா அந்த சாதனை எப்படி இருக்கும்னா, அந்த இடத்துல எந்த உங்களுடைய புலனாலும் பெற முடியாத ஒரு சுவையை பெறுவீர்கள். இப்போ உதாரணத்திற்கு பிரத்யாகாரம்னு என்ன படிக்கிறோம், புலன்கள் உள்ளொடுங்கிய நிலைன்னு படிக்கிறோம். இந்த கண்ணு சினிமா பார்த்தோ இயற்கை காட்சிகளை பார்த்தோ 3 மணி நேரம் ரசிக்க முடியுது. நாள் முழுக்க கூட ரசிக்கிறார்கள். ஏன் தியானத்தில் இருக்க முடியல? ஏன்னா கண்ணினுடைய பதிவோ இல்லை மற்ற புலன்களுடைய பதிவோ பிரத்யாகாரத்தின் மூலமாக உள்ள ஒடுங்கி உள்ள காண்கிற காட்சிக்கு தயாராகலை. மூக்கு உள்ள முகர்வதற்கு தயாராகலை. நீங்கள் வெளியே என்னெல்லாம் சுகந்தத்தை முகர்ந்தீங்களோ அதை விட 100 மடங்கு அதிகமான சுகந்தத்தை உள்ள உணர்ந்தீங்கன்னா வெளியே வருவீங்களா? வரமாட்டோம். கண்ணு இங்கே என்னென்னமோ காட்சியை ரசிச்சிருக்கோம், அதை விட ஒரு காட்சியை உள்ள கண்டா கண் திறக்க மனம் வருமா? வராது. இதே தான் ஒளி. நீங்கள் எங்கேயுமே கேட்டுறாத ரொம்ப ரம்மியமான இது இங்கிருந்து நான் வெளியே வந்துட்டேன்னா எனக்கு வெளியே கிடைக்காதேன்னு கூட நம்மளை நினைக்க வைக்கிற அளவிற்கு நல்ல ஒளிகள் உள்ள கேட்கும். அதை ஒளியை கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுபோக தொடு உணர்வு, அதுபோக
சுவை உணர்வு. ம். நாக்குல அமிர்தம் சுரக்குதுங்கிறாங்கல்ல. அந்த அமிர்த சுவையெல்லாம் உள்ள நிகழ ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஒருத்தங்க குறுக்கீடுகாக அவங்க உள்ள பெற்றால் தான் சரியான திசையில பயணிக்கிறாங்கன்னு அர்த்தம். பட் இட் டேக்ஸ் டைம். டேக்ஸ் டைம் அண்ட் டேக்ஸ் ரைட் டெக்னிக் டூ. அதுதான். நீங்க திரும்ப திரும்ப அந்த ஒரு விஷயத்துல வந்து ஆமா. ஏன்னா சிலருக்கு என்னன்னா அவங்களுடைய முயற்சி மற்றும் அவங்களுக்கு முன்ஜென்ம அருள் இதனால பார்த்தீங்கன்னா, இந்த பாதையில வந்துருவாங்க. நல்ல ஆசிரியர்களுடைய அருள் இருக்கும். நல்ல நூல்கள் புரியும். எல்லாம் கரெக்ட்டா இருக்கும். ஆனா நுட்பம்னு வரும்போது, சில சறுக்கல்கள் அல்லது இதுதான் ரைட் டைம்ல இந்த பிராக்டிஸ போட்டுருக்கணுங்கிற இடம் வரும்போது மிஸ் ஆகும். ம். அதுல நாம கொஞ்சம் நேர்த்தியா செஞ்சோம்னு வைங்களேன், சமையல்ல 1, 2 இன்கிரியன்ட் மிஸ் ஆச்சுன்னா, அந்த ஆமா. ஃப்ளேவர் கெட்டு போயிருதுன்னு கெட்டு சொல்றோம் போயிடும். இல்லைங்களா? அதே போல. நம்மளுடைய இந்த பயிற்சிகள்னு இருக்கும் பொழுது, முதுகு தண்டு வடம் ம். அப்படிங்கிறது தான் ஒரு என்எச் மாரி சொல்லப்படுது. ம், ம், அப்போ இந்த முதுகு தண்டு வடத்துல வந்து, இப்போ நம்மளுடைய நடுநாடி அப்படிங்கிறதுக்குள்ள ம், மூச்சு செல்லுது. நான் பொதுவான ஒரு இடத்துலருந்து நான் அத கேட்குறேன். ம், இப்போ முதுகு தண்டு வடம் ஃபர்ஸ்ட்டு ரொம்ப முக்கியம். ம், அடுத்தது அதற்குள்ள இருக்கக்கூடிய மூச்சு, ம், அதாவது மூச்சு ஒடுங்க மறுபடியும் ஓடக்கூடிய ஒரு மூச்சாக சொல்லக்கூடிய சுழுமுனைங்கிறது ம், ஒண்ணு. அதுவும் நடுநாடி வழியாக, ம், தண்டு வடத்தின் வழியாக. ம், இதற்கு கவனம்ங்கிறது ஒண்ணு தேவை. ம், ஸோ ஸ்பைன், பிரெத் அண்ட் அட்டென்ஷன். ம். ஸோ இந்த 3ம் தான் வந்து ஒரு யோகத்திற்கு முக்கியம்ங்கிறது கூற்றாக சொல்லப்படுது. ஆமா. வாட் இஸ் ஹேப்பனிங் ஹியர்? ம். அண்ட் இது ஏன் இந்த மாதிரி ஒரு சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாக இது எல்லாமே இருக்கு? சரிங்க. இதுக்கு நீங்க ஆசனத்த எடுத்துக்கங்க. உணவு மூலமா நான் பெற்ற சாரம் தான். எத்தனையோ சாப்பிட்டுருக்கேன். அந்த எத்தனையோ உணவுகள்ல இருந்து ரொம்ப சரியான பகுதிய இந்த உடல் பிரிச்சு, பிரிச்சு தனதாக்கிக் கொண்டு, தனதுக்கு ஆகாதத வெளியேற்றி விடுகிறது. இப்படி உருவானது தான் இந்த உடல். நல்லா இருக்கு இந்த உடல். இத நான் இன்னும் தூய்மைப்படுத்துறது ஆசனத்தின் மூலமா படுத்திக்கிறேன். அப்படி நான் தொடர்ந்து மூச்ச எடுத்துக்கிட்டே இருக்கேன் பாருங்க. இந்த மூச்சின் மூலமாக நான் எடுக்கிற பொருள் தான் பிராணன். ம். இந்த பிராணன் தான் அங்க ஓடக்கூடியது. மூச்சு அல்ல. அல்ல. பிராணன்ங்கிறது ஒரு சக்தி. ஆ. இப்ப மூச்சுங்கிறது நமக்கு தெரியுது. தெரியுது. மூக்குல உணர முடியுது. காற்றினுடைய இயக்கம்னு எடுத்துக்கலாம். இது உள்ள போனதுக்கப்புறம் சாப்பாடு எப்படி உடலாக மாறியதோ, ம். அதே மாரி இந்த உட்செல்லும் காற்று, ம். அப்புறம் மற்ற வேறு சில பொருட்களும் சேர்ந்து, உதாரணத்துக்கு சூரிய ஒளி கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் சேர்ந்து என் உடல்ல பிராணனாக இருந்து கொண்டிருக்கிறது. இந்த பிராணன் வெளிமுகமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ம். என்னுடைய உடல் என்ன பண்ணுது? வெளியே இப்படி செயல்படுது. ம். கண் இப்படி செயல்படுது. காது ம். இப்படி செயல்படுது. இந்த புறமாக செல்லுகிற விஷயங்களை எல்லாம் சுருக்கி உள்ள இப்படி கொண்டு வரும்போது தான் உடல் வந்து மையத்தை நோக்கி வருது. ம். இது இப்படி போகுதுன்னா பிராணனும் வெளியே கசிகிறது, வெளியே ஓடுகிறது. இத திரும்ப மீட்டெடுத்து உள்ள கொண்டாந்து வைக்கும் பொழுது தான், நீங்க சொல்லுகிற முதுகுத்தண்டு மையமாக இருந்து, மைய நாடியாக இருந்து, சுழுமுனையில ஒரு வேளை கதவு திறந்தால், திறந்தால். அத திறக்கிறதுக்கும் பயிற்சிகள் தான். இருக்கு. சுழுமுனை சரியாக திறந்தால், நீங்க சரியாக சேர்த்து வைத்துள்ள இந்த பிராணன் வாசல் திறந்துருச்சேன்னு உள்ள போகும். ம். இதை ம். குறிப்பாக உணர்த்துவது தான் சொர்க்கவாசல் போன்ற ம். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நிகழ்வுகள். நிகழ்வுகள்லாம் இத குறிப்பிடுறது தான். அதன் வழியாக அந்த பிராணன் போகும். ம். சுழுமுனைன்னு பொதுவாக சொல்லப்பட்டாலும், சுழுமுனைக்குள்ள 3 நாடிகளுடைய கிளாசிஃபிகேஷன்ஸ் வகைப்பாடுகள் இருக்கின்றன. ம். வஜ்ர நாடி அந்த மாதிரிலாம் பெயர் உண்டு. இதற்குள்ளெல்லாம் பிராணன் போகும்போது, அந்த பிராணன் உள்ள போவதற்கு இணையான வாழ்வியல் அனுபவங்களை அவர் பெறுவார். ஓகே. அதெல்லாம் தான் குறியீடுகள். ம். எனக்கு உள்ள பிராணன் போயிருச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் ஏமாத்த முடியாது. அட்லீஸ்ட் என் ஆசிரியரையாச்சும் சரியான ஆசிரியரா இருந்தா அவர ஏமாத்த முடியாது. நூல்கள் அதையெல்லாம் குறிப்பிடுது. ஆ. கவனமா இரு இந்த சமயம் இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அது. ம். அப்ப அதற்குள்ள பிராணன் உள்ள ஊடுருவி இன்னும் அதுவரைக்கும் நீங்க பிராணாயாமத்த கைக்கொள்ளணும். சொல்லணும். ஏன்னா ஏன்னா 4 நாள் செஞ்சுட்டு விட்டுட்டோம்னா, அது எட்டி பார்த்து திரும்பி கீழ இறங்கிரும். ஏழைங்கன்னு. அப்ப சுழுமுனை திறந்திருக்கணும். அதுக்காக பிராணாயாமம் இருக்கணும். ம். அதற்குள்ள பிராணன் சரியான கதியில ஓடணும். அத நாம சரி கட்டணும். அது தொடர்ந்து மேல ஏத்தி போய் சேர்த்தணும். அதுவரைக்கும் நீங்க நேற்று இல்ல. கடந்த காணொளியில பேசும்பொழுது ஒரு ஒரு எடுத்துக்காட்டு சொன்னீங்க. வனத்தின் நடுவுல போகும்போது சுத்திலும் இருந்து ஆமாங்க. அது சுழுமுனைக்கான பயணம் அது. ஓகே. சுழுமுனைக்குள்ள பிராணன் பயணப்படும் பொழுது, இந்த மாதிரியான அனுபவங்களை ஒருவர் பெறுவார். ம். நீ வேற எங்கேயும் திரும்பி பார்த்துறாதேன்னு சொன்னீங்கல்ல, ம். பிராணன் எங்கேயும் வேற எங்கேயும் கசிய விட்டுறாதேன்னு பொருள். ஓகே. அங்க கொண்டு போய் மேல சேர்க்கணும். ம். இதுதான் அதனுடைய அடிப்படை. முதுகுத்தண்டு.
நான் முன்ன ஒரு நூல் ஒண்ணு படிக்கும்போது, குண்டலினி அண்ட் சக்ராஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு மேலை நாட்டு பெண் அவங்க எழுதின அந்த ஒரு நூல் அது. எனக்கு அவங்க பேர் ஞாபகம் இல்ல. பட் நூல் இதுதான். அந்த நூல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒன்ஸ் நீ வந்து இந்த ஆன்மீக பாதைக்கு உண்டான ஒரு பயிற்சியோ, முயற்சியோ தெரிந்தோ தெரியாமலோ நீ செஞ்சுட்ட அப்படின்னு சொன்னாலே, உன்னுடைய கர்ம பலனை தீர்ப்பதற்குண்டான கதவ நீ தொறந்துட்ட. ம். திருப்பி மூடலாம் முடியாது. நீ ம். பயணம் செய்து தான் ஆகணும். வேற ம். வழியே இல்ல. அப்போ உன்னுடைய வாழ்க்கை வந்து பல்வேறு கோணங்கள்ல மாறுதலுக்கு உட்படும். ம். இத நீ இலகுவா கடப்பதற்கு, அது துன்பமாகவோ, ம். இல்ல இன்பமாகவோ 2 நிலைகளுன்னு நின்னு பார்க்காம, இலகுவா கடந்துட்டேன்னா பிரச்சனை இல்ல. அத விட்டுட்டு, நீ மெனக்கெடுற, என்ன இப்படி இருக்கு, நான் இத மாத்துறேன்னு முற்பட்டேன்னா, உன்னுடைய உடல் நலம் சீர்கெடும், உன்னுடைய மனோநலம் சீர்கெடும், இதனால வாழ்க்கை சீர்கெடும். இதை செய்யாதே! அப்படிங்கிற ஒரு வார்த்தையை குறிப்பிடுறாங்க. இது 1. ம். அடுத்தது இந்த பயிற்சிகள்ல இருக்கும் பொழுது, உன்னுடைய உடல்ல இந்த பிராண ஓட்டம் வந்து சீராகுவதற்கு முன்னதாக, ஏதாவது கழிவுகள் என்பால், அது கர்ம பதிவா இருக்கலாம், இல்ல உடலினுடைய கழிவுகளா இருக்கலாம். இது நீங்கக்கூடிய நாள். அது வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆனா, அது நீங்குற வரைக்கும் ஒரு நோய் உனக்கு இருந்து காட்டிக்கிட்டே இருக்கும். அந்த நோய் திடீர் மருத்துவர்னாலலாம் அத குணப்படுத்தவே முடியாது. எப்ப அந்த பிராணத்தேக்கம் வந்து நீங்குகிறதோ, அந்த நோய் அப்படியே வந்து ஒரு சூரியன் கண்ட பனி போல மறைஞ்சிரும். உனக்கே ஆச்சரியமா இருக்குங்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் அவங்க பயன்படுத்துறாங்க. அதனால டோன்ட் ஃபோர்ஸ் யுவர்செல்ஃப். உன்னை ஒரு வகையா ஒரு இயற்கை தள்ளும். ம். அதைக்கு எதிர் திசையில நீ போறதுக்கு முற்படாதேங்கிற ஒரு வார்த்தைய பயன்படுத்துறாங்க. ஸோ, ம். இதையே தான் நம்மளுடைய கலாச்சாரமும் சொல்லுகிறதா? ம். இப்படிதான் ஒரு யோக பயிற்சி அப்படிங்கிறது இருக்குமா? ஏன்னா நெறைய பேர் வந்து பயந்துக்கிறாங்க. என்னங்க நான் சும்மா சுத்திட்டு இருந்தேங்க. தேவையில்லாம ஒண்ணு பண்ணுனேன். ஒரு 1 மாசம் பண்ணேன். என் வாழ்க்கையே என்னமோ மாறிப்போச்சு. இந்த ம். வார்த்தைகள் அவர்கள் சொல்லுவது உண்டு. ஸோ, அத நீங்க வந்து ஒரு ம். மேற்கோளாக சொல்லுங்க. அது உள்ளுக்குள்ள என்ன நடக்குதுன்னாங்கய்யா, நீங்க வந்து இயல்பா இந்த ஆன்மீக பயணத்தில இந்த உயர்வ நோக்கி போறதுக்கு ஒரு ஒரு 10 பிறவி எடுக்குதுன்னு வச்சுக்குவோம். உதாரணத்திற்கு சொல்றேன். இந்த 10 பிறவியில உங்களுக்கு 10 குடும்பம் வாய்க்கும். கண்டிப்பா. 10 வகையான தொழில் அனுபவங்கள், இல்ல பொருளாதார அனுபவங்கள், நோய் அனுபவங்கள் இதெல்லாம் நிகழும். கண்டிப்பா. இந்த 10யும் பைபாஸ் பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். இந்த 10னுடைய தொகையெல்லாம் சேர்த்து ஒரே பிறவியில விழும். ஓகே. இப்ப நான் வந்து இப்ப என்னுடைய மனைவியோட எனக்கு எந்த சிக்கலும், சண்டையும் இல்லன்னு வச்சுக்குவோம். ம். 10 பிறவியில 10 மனைவிகளோடையும் இருக்காதான்னா, ஒரு எபிசோட்ல எனக்கு ஒரு சண்டை இருக்கு. ம். இது எல்லாம் சேர்த்து ஒரே மனைவியோட சண்டையாக கிளம்பும். ம். ஏன் நீ 10 பேரோட வாழ்ந்து இந்த பேட்டர்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போற? ம். ஒரே ஆள்ட்ட எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். அப்படின்னு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் ஆகும். கரெக்ட். வகை வகையான கலவையான உணர்வுகள் எல்லாம் குயிக்கன் அப் ஆகும். ஓகே. இது முழுமையா நன்மைக்காக தான் நடக்குது. ம். நீயா வந்தேன்னா எவ்வளோ காலம் எடுத்து வருவ? அதனால உனக்கு கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்றேன்னு நமக்கு ஒரு கிரேஸ் கிடைச்சதுன்னா இது நடக்கும். ம். அப்போ சில டர்புலன்ஸ் வரத்தான் செய்யும். ரொம்ப ஆச்சரியமா திடீர்னு ஒருத்தர் பரதேசியா போயிட்டாரு. வீட்ட விட்டுட்டு கந்தல் துணியோட போயிட்டாரு. இந்த மாரிலாம் கேள்விப்படுறோம் இல்லைங்களா? இதனுடைய தாக்கம் தான் அது. ஓகே. இங்க தான் ஆசிரியர் ஒரு வேளை இருந்தா, அவர் உங்கள கைப்பற்றி, ம். உங்கள ஆற்றுப்படுத்தி, ம். உங்கள தொலைஞ்சு போயிராம, ம். இப்ப என்னிடம் வருபவர்கள் சிலர் வந்து இந்த பயிற்சியெல்லாம் பெற்ற பிறகு குடும்ப வாழ்க்கை வேணாம் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு போவாங்க. ம். சிலர் சொல்லியிருக்கிறார்கள். ம். அப்ப அவங்களுக்கு என்ன சொல்றேன்னா, அங்க போய் மட்டும் என்ன பண்ண போற? கரெக்ட். உலகம்ங்கிற பெரும் குடும்பத்த ஏத்துக்க முடியாதவன் தான் வீட்டுங்கிற குடும்பத்த புறந்தள்ளும். தள்ளுவான். அப்ப நீ அத ஏத்துக்க போணும். ம். அதுவும் மாட்டேன். ஏன்னா அங்க போய் இதே சேலஞ்ச் தான் வரும். குடும்பம் விட சேஃபான இடம் எதுவும் கிடையாது டு எக்ஸ்பெரிமெண்ட் ஆல் தீஸ். ம். எல்லா வகையான சப்போர்ட்டும் நமக்கு இருக்கு. பொருளாதார சப்போர்ட்டா குடுத்துறாங்க. உடம்பு சரியில்லையா பார்த்துக்கிறாங்க. அன்பு அனுசரணையா இருக்கிறதுக்கு ஏதோ கொஞ்சம் அவங்கவங்களுக்கு தெரிந்த மொழிகள்லயாச்சும் அவங்களுடைய அன்பை வெளிப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதை விட சேஃபான இடம் கிடையாது. வெளிய போய் இருந்தா தான் அது எவ்வளோ சவாலுன்னு நமக்கு தெரியும். கொஞ்சம் நஞ்சம் இல்ல. ம். அப்போ இந்த உணர்வுகள்லாம் மேலெழுந்து வரும். ஏன்னா பல ஜென்மத்து வாசனைகளுடைய நிலை அது. ம். அவங்களை ஆற்றுப்படுத்தி அவங்கள சரிகட்ட வேண்டியது ஆசிரியருடைய வேலையாக இருக்கும். ம். அதனால பயிற்சிகள், இந்த நகர்வுகள், குண்டலினியுடைய நகர்வுகள், அது மேல போறதுன்னு சொல்றது, ம். உயர்றது, இது எல்லாமே ஃபாஸ்ட் ஃபார்வர்டிங் த லைஃப். ம். ஒரு உடம்புக்குள்ள 10 பிறவி வாழ்ந்து முடிக்கிறது. ம். கலவையான அனுபவங்கள் வரும். வரும். அத ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். வித் த ஹெல்ப் ஆஃப்
ரைட் ப்ராக்டிஸ், ரைட் பாஸ் அண்ட் ரைட் கைடன்ஸ். ம். ஏன்னா நீங்க சின்ஸ் அந்த வார்த்தையை பயன்படுத்திட்டீங்கன்னா, அதே வார்த்தையை எழுதி வச்சிருக்கேன். ஓகே. இந்த பயிற்சிகள்ல இருக்கும் பொழுது, ஒரு நேரம் வந்து அத வந்து குறுகிய காலம் ம். நிறுத்தணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ம். சந்தர்ப்பமோ, ம். இல்ல கொஞ்சம் மெதுவா போப்பா ம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பமோ, ம். இது நிகழுமா அப்படிங்கிறது ஒண்ணு. ஏன் நான் இந்த கேள்வி இந்த வார்த்தையவே எழுதி வச்சு கேட்குறேன்னா, ம். நிறைய பேர் என்னன்னா, சாமி கும்பிடலன்னா சாமி கண்ண குத்திராதுங்களா? ம். பயம் தான் அவங்களுக்கு. ம். அது அன்பினுடைய சொரூபம். உன் ம். தாய் எப்படி நீ எத்தனை குறும்பு பண்ணாலும் அவ ம். திட்றா மிரட்டுறான்னா, அவளுடைய அன்பு ஒரு காலத்திலும் உன்னை விட்டு ம். குறையவே குறையாது. ம். ம். அதை விட பன்மடங்கு பெருசு. தாயைக் காட்டிலும் சிறந்தது தெய்வம்னு சொல்லும்பொழுது, நீ அத பார்த்து பயந்துகிட்டு தான் இருக்க ம். அப்படிங்கிற ஒரு இது. அப்போ நான் அதே நிகழ்வு தான் இங்க. உன்னுடைய உடலோ, உன்னுடைய மனமோ, "அப்பா ஒரு நிமிஷம் பொறு, கொஞ்சம் வேலை இருக்கு. நீ வந்து அடிச்சு கட்டிட்டு போகாத, உன்னால முடியாதுன்னு" ஒ சுட்டி காட்டுமாங்கிற ஒரு இது. அப்படி காட்டுங்கால், அந்த சாதகன் அதை நிறுத்தவோ, இல்லை குறைத்துக் கொள்ளவோ வேண்டிய அவசியம் அப்படின்னு ஒண்ணு நிஜமாலுமே வருமா? நிச்சயமா வருங்கய்யா. பல அடுக்குகள்ல வரும். ஃபர்ஸ்ட்டு போர்டமா வரும். ஆ. ஏன்னா, மாணவர்கள்ட்ட பரவலா பார்க்குறது, ஏதோ ஒரு உந்துதல்ல அவங்க வகுப்புக்குள்ள வந்துருவாங்க. 2 மாசம் போனோன்னே, இதுதான் ரொட்டீனா? ம். அந்த மசாலா இல்லையா? ஓகே. அப்படின்னு சொல்லி ஒரு போர்டம்க்குள்ள வருவார்கள். இத சந்திக்காத ஆட்களே இல்லை. இது அது என்ன உதாரணம் சொல்லுவேன்னா, எப்படி ஒரு வேவ் வந்து இப்படி மேல போயிட்டு கீழ இறங்கி இப்படி போகிற மாரி நாம இயற்பியல்ல படமெல்லாம் பார்க்குறோம் இல்லைங்களா? அது போலவே சாதனையினுடைய பீக்குன்னு ஒரு காலம் உண்டு. சாதனையினுடைய டவுன்ஃபால் டைம் ஒண்ணு உண்டு. அந்த சமயத்துல நீ சாதனை தான் செய்ய வேண்டாமே ஒழிய, செய்த சாதனையை வெளிப்படுத்தக்கூடாதுன்னு கிடையாது. புரியுது. அப்படின்னா, ம். நீங்க ஒரு மூச்சு பயிற்சி செய்றீங்கன்னு வச்சுக்கங்க 2 மாசம். இல்ல உடற்பயிற்சி செய்றீங்க 2 மாசம். திடீர்னு ஒரு 3 மந்த் உங்களுக்கு செய்ய தோணல. தோணல. ம். என்னய்யா ஒரே இதா இருக்குன்னு தோன்றுதுன்னு வைங்களேன். அந்த சமயம் நீங்க செஞ்ச சாதனையினுடைய பலனை வெளிப்படுத்துறதுக்கு கர்மயோகத்தை தேர்ந்தெடுக்கலாம். ஓகே. ஒரு சர்வீஸு, ம். இல்ல யாருக்காவது இப்போ ஒரு ஸ்டூடண்ட் வராரு, புதுசா வராரு, அவருக்கு சொல்லிக் குடுக்குறது. ம். இந்த மாதிரியான வேலைகளாக நீங்க ஒரு ஓய்வு, ஒரு சின்ன கேப் எடுக்கணும். ஓகே. எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா, திருப்பி ஒரு 1 மாசத்துல அதனுடைய டைம் முடியும். ம். முடிஞ்சோனே திருப்பி ரைசிங் வேவ் ஸ்டார்ட் ஆகும். ம். அப்ப நீங்க இன்னொரு பயிற்சிய தொடங்கணும். ம். அது உங்கள அழகா இன்னொரு பீக்குக்கு எடுத்துட்டு போகும். ம். இந்த கேப் நடந்தே தீரும். எல்லாருக்கும் வரும். ஸோ ஒரு பீரியடு நீங்க பயிற்சி செய்யாமல் இருக்க வேண்டும். புத்தர் கூட 10 மாதங்கள் அவர் வந்து மக்கள சந்திக்கிறது, பேசுறது, பயிற்சி குடுக்குறது எல்லாம் செய்த அந்த ஆசான் 2 மாசம் ஓய்வுல இருப்பார். ஓகே. பேசாம தனக்குள்ள ஒடுங்கி எங்கேயாவது உட்கார்ந்திருப்பாரு. எதுவும் செய்யாம. ஏன்னா இதுதான் இயற்கை. ம். எப்படி ஏறுச்சோ அப்படி இறங்கும். ம். எப்படி இறங்குச்சோ அப்படி ஏறும். இது தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ஆரம்ப காலகட்டத்தில துள்ளலோடு வருபவர்கள், எதிர்பார்ப்போடு வருபவர்கள், ஒரு காலகட்டத்தில அப்படியே கீழ போவாங்க. ம். இதுவும் இயற்கையின் ஒரு பகுதியே. பகுதி. பயிற்சியினுடைய இயற்கை இது. இதற்கு அடுத்து ஹதயோகம் தொடங்குவதற்கு முன்பு ஒரு ஒரு சிறிய எச்சரிக்கை போல செய்கிறது. எப்படின்னா, இந்த பயிற்சிகள சிரத்தையோடு செய்யத் தொடங்குற உனக்கு, இயற்கை 3 வகையான தடைகளை விதிக்கப் போகிறது. ம். அத எடுத்து பார்த்தா பொதுவா வாழ்க்கை முழுக்க அந்த 3 தடை இருக்கும். இருக்கும். அவங்க அதையே குறிப்பா சொல்றாங்க. அந்த தடைகளுக்கு பெயரிட்டிருக்கிறார்கள். ம். ஆதி ஆத்மீகம், ம். ஆதி பௌதீகம், ம். ஆதி தெய்வீகம். ம். இந்த 3 தடைய ஒரு சாதகன் ஃபேஸ் பண்ணியே ஆகணும். ம். எந்த சமாதி அடையிற வரைக்கும் இதுக்கு உண்டு. ஓகே. இந்த 3னுடைய வேலிடிட்டி உண்டு. ம். அப்ப ஆதி ஆத்மீகம்ங்கிறது தானே தனக்கு தடையாக இருத்தல். ஓகே. தானே தனக்குன்னா தானே ஒரு கமிட்மெண்ட் எடுத்து வச்சிருப்பான். திடீர்னு டீவியேட் ஆகியிருப்பான். திடீர்னு வேற சாய்ஸ் எடுப்பான். சோம்பேறித்தனம் வரலாம். இதெல்லாம் தானே தனக்கு தடையாக இருத்தல். ஆதி பௌதீகம்ங்கிறது அவனை சுற்றி இருக்கக்கூடிய சூழல்கள் அவனுக்கு தடையா மாறும். ம். இவன் வகுப்புக்கு போலான்னு தான் வருவான். ஆனா அந்த சமயம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்ல, வா ஆஸ்பத்திரிக்குன்னு அவர் சொல்லலாம். ம். பயிற்சி செய்ய முடியாது. ம். அதுக்கப்புறம் ஆதி தெய்வீகம். இயற்கையே பேரிடரா நிக்கும். ஓகே. பெரிய மழை, வெள்ளம். நான் போனேன், கோயில் சாத்திட்டாங்க. நான் குழந்தைக்கு மொட்டை போடலான்னு தான் போனேன். கோயில் இருக்கிற தெருவுல யாரோ ஒருத்தர் இறந்துட்டாராம். அதனால ம். கோயில் செயல்படாதுன்ட்டாங்க தென்னாளைக்குன்னு. இப்படி இவரால இவரோட பிடியிலேயே இல்லாத மாரி தடைகள் வரலாம். இந்த 3 தடைகளையும் ஒரு சாதகன் தன்னுடைய சாதனை பருவத்தில் கடந்து தான் போகணும். ஓகே. இ சி
இந்த தடைகள்லாம் உங்கள வந்து தள்ளி விடுவதற்கு அல்ல, திறனை சோதிப்பதற்காக. ம். ஒரு குழந்தை தவழ்ந்து வரும்போது பொம்மைய அம்மா எடுத்து தள்ளி வைக்கிறாளா இல்லையா? ம். நம்மளே வந்து அத எடுத்து மேல வச்சுட்டு எங்க எந்திரி அப்படின்னு ம். சொல்றோமா இல்லையா? ம். ஏன்? அப்பதான் கை கால்கள் வலு வரும். அவ்வளவு. அப்பதான் அடுத்தடுத்த முயற்சிக்கு அது செய்யும். இது மாதிரி உங்களுடைய பயிற்சியினுடைய ஃப்ளோவ, போக்க வந்து தடுக்கிறதுக்கு, சவால் செய்றதுக்கு வாழ்க்கை பல வகையான விளையாட்டுகள செய்யும். ம். அதுல ஆதி ஆத்மீகம் ரொம்ப பிரதானமா ஆ. நான் பார்க்குறேன். இவனே ஒரு முடிவுக்கு வந்துட்டு, இவனே பயிற்சியிலிருந்து வெளியேறிருவான். ம். நல்லா தெரியும். சில கேள்விகள், சில சீண்டல்கள், சில பதில்கள் இதெல்லாம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. இந்த ம். ஆள்ட்ட படிக்க வேண்டாம் அப்படின்னு நின்றுவாங்க. இதெல்லாம் தாண்டி வருவார்கள் சிலர். வருடக்கணக்குல வருவாங்க. ம். அவங்களுக்கு புதையலே குடுக்கலாம். ம். அவ்வளோ இருக்கு சொல்றதுக்குன்னு சொல்லலாம். இது நான் ரொம்ப அதிகமா பார்க்குறதுங்க. இப்ப நீங்க வந்து இந்த 3வது ஒரு விஷயம் சொன்னீங்க. இப்ப முதல் வந்து எனக்கு நானே பிரச்சனை. அடுத்தது ஓகே. நம்ம ஒரு ஃபேமிலி கமிட்மெண்ட்ல நாமளே நம்மள பொருத்திக்கிட்டோம். அதனால ஒரு உறவின்பால் நமக்கு வரக்கூடியது. ம். அது கூட ஒரு வகையில ஏற்றுக்கொள்ளலாம். 3வது வகை வரும்பொழுது, இயற்கை நமக்கு ஒரு வகையான தடையாக இருக்கும் ம். அப்படின்னு சொல்லும்பொழுது, நீங்க தடையாக இருக்கும்ங்கிற அந்த வார்த்தைய பயன்படுத்தினீங்க. ம். எதற்குன்னா, நம்மை உயர்த்துவதற்காக தான் அந்த ஆமா. ஒரு இது. இப்ப அந்த குழந்தைக்கு ஒரு உதாரணம் சொல்லி சொன்னீங்க. ம். இப்ப நேரடியாக ஒரு குரு இருக்கிறார்ன்னா, அவர் அந்த காரியத்தை செய்தாருங்கிறதுக்கு சுட்டிக்காட்டுவதற்கு ஒரு ஆள் இருக்கார். ம். இப்போ இது இது ஏன் நான் கேட்குறேன்னா, இன்னைக்கு வந்து ஒரு புத்திசாலித்தனமா பேசுறேன் அப்படிங்கும் பொழுது, "ஏம்பா மழை ஊருக்கு தான் வந்தது. என்ன இவனுக்கு மட்டுமா வந்தது? ம். இவன் பயிற்சி பண்ண போறான். இவன தடை செய்றதுக்கு தான் மழை வந்ததா?" ம். ஒரு மேம்போக்கா பார்க்கும்பொழுது இந்த கேள்வி சரிதான் அப்படின்னாலுமே, இதை ஒரு விதண்டாவாதம், குதர்க்கத்திற்காக ம். பேசி, ஒரு ஏளனப்படுத்துவதற்காக நிறைய பேர் அத வந்து ம். சொல்லுவதுண்டு. ம். இந்த இடத்துல பொது ஜனத்திலிருந்து இந்த சாதகன் தனித்தவன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இதை செய்வதற்கு ஒரு காரணம் உண்டா? இவனை இந்த இடத்தில் இப்படி பொருத்த வேண்டும்ங்கிறது யாராவது எங்காவது தீர்மானிக்கிறார்களா? ஏன்னா, நம்ம ஒரு குரு நம்மை வழிநடத்துவார். சூக்குமமாக வழிநடத்துவார்ங்கிற ஒரு கூற்ற வந்து முன்ன ஒரு காணொளியில நீங்க சொல்லியிருந்தீங்க. இதெல்லாம் மனிதனுடைய புரிதலுக்கு அப்பாற்பட்டு இருந்தாலுமே, நான் அவ்வளோ ஸ்பெஷலா? எனக்குன்னு அவர் மெனக்கெட்டு இங்க வந்து இந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு வேற வேலை இல்லையா? இது போலெல்லாம் சொல்லுவது உண்டு. இதனுடைய புரிதல் எப்படி நம்ம அத எடுத்துக்க போலாங்க? இந்த பரமபத விளையாட்டு மாரிங்கயா. ம். அங்க ஆல்ரெடி அங்க பிக்சர் ஒட்டி வச்சுட்டாங்க. 1லேருந்து 100க்குள்ள ஏணியும் வச்சாச்சு, பாம்பும் பாம்பு வச்சு. வச்சாச்சு. அந்த புரோட்டோகால்க்குள்ள நீங்க போய் தான் ஆகணும். ஓகே. இப்ப மாநகர போக்குவரத்துன்னா, போக்குவரத்துக்குன்னு சில விதிகள ஆல்ரெடி அவங்க பண்ட்டாங்க. ம். யாரா இருந்தாலும் அப்படி போய் தான் ஆகணும். ம். சில நேரங்கள்ல நீங்க வந்து ஒரு காவல் அதிகாரியோட வண்டியில நீங்க அமர்ந்திருக்கலாம். அவர் வந்து அந்த வண்டிய விட்டுருங்கன்னு சொல்லலாம். இல்ல ஆம்புலன்ஸ்ல அமர்ந்திருக்கலாம். அந்த வண்டிக்கு ஒரு பிரத்யேக கவனிப்பு குடுக்கலாம். இது மாரி நிகழும். இது வந்து ஆல்ரெடி வெல் பிளாட்டட் ம். திங். ம். அப்படி இருக்கும் பொழுது, இவருக்காகலாம் மழை வரல. கரெக்ட். இவரு ஒருத்தரோட சாதனைய அசச்சு பார்ப்போம்னு இறைவன் ஊருக்கே மழைய குடுத்தாருன்னு சொல்றதுக்கு இல்ல. ம். ஆனா, இதெல்லாம் ஒரு சேர நடக்கிற நிகழ்வு. இவர் இந்த மழையை பார்த்து எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாருங்கிறது கவனமா இருக்கணும். ஓகே. நான் மழை தான் வர முடியல. இருக்கிற இடத்துல நின்னு சேவிக்கிறேன். நெறைய பக்தி கதைகள் பார்த்துருப்பீங்க. பார்த்தேன். பார்க்க போவாங்க, திரைய மூடிருவாங்க. ம். என்ன செய்றதுன்னே தெரியல பகவானேன்னு அந்த உணர்வு பெருக்குல பாடுவாரு. திரை விழுந்தது அப்படின்னு படிக்கிறோம். இது மாதிரி பல நிகழ்வுகள், கதைகள் உண்டு. வெளிய தடை வந்தாலும், நீ என்னவா இருக்கேங்கிறத சோதிக்கிறது ரொம்ப, ரொம்ப அவசியம். ம். அதே ம். மாரி குரு சோதிக்கிறாரா? இல்ல பிரபஞ்சத்தினுடைய குரு தன்மை சோதிக்கிறதான்னா, பிரபஞ்சத்தினுடைய குரு தன்மை சோதிக்கும். ம். பிரபஞ்சத்தினுடைய குரு தன்மையை குருத்தன்மையாக காண முடியாதவர்களுக்காக ஒரு வடிவம் வேணுங்கிறனால தான் ஆசிரியர் வருகிறார். மனு உடல்ல. மனித ம். உடல்ல வர்றாரு அவரு. ஆனா அதனுடைய இன்டான்ஜிபிள் ஃபார்ம் தான் குருத்தன்மைன்னு சொல்றது. ம். ரமணர் சொல்லுவார், "தேர் இஸ் நோ குரு. ஒன்லி குருஹுட்" அப்படின்னு சொல்லுவார். ம். குருத்தன்மை பிரபஞ்சம் முழுக்க இருக்கு. ம். எல்லா கார்னர்லயும் இருக்கு. ம். என் வீட்டு கழிப்பறையில இருக்கு. ம். அப்படி இருக்கும் பொழுது, அங்க ஒரு தடை, இல்ல அங்க ஒரு சுணக்கம், அங்க பயிற்சிக்கு எதிரான விஷயங்கள செய்யறோம். இதெல்லாம் செய்யும் பொழுது அது கண்காணிக்க தான் செய்யும். ம். ஏன்னா அதுதான் சித் சொரூபம்னு சொல்லக்கூடியது இல்லைங்களா? நம்ம ம். எண்ணக்கூடிய எண்ணம் எண்ணம் உதிப்பதற்கு முன்னதாகவே அந்த சித்துக்கு தெரியும். ஆமாமா. நீ என்ன யோசிச்சதுக்கு அப்புறம், நீ இதத்தான் யோசிக்க போறேங்க. அது அவ்ளோ ஹை இன்டெலிஜென்ட் அந்த ஒரு விஷயம். ஆமா. கான்ஷியஸ் ஆர்கானிசம்னு சொல்லுவோம் இந்த படைப்பைய. பிரபஞ்சமே இது வந்து தூளமாலாம் இந்த பிரபஞ்சம் இல்ல. இல்ல. தூளமாவும் இருக்கிறது. ம். ரொம்ப சூட்சமாவும் இருக்கிறது.
பிரபஞ்சமே ஒரு சிசிடிவி மாரி இருக்குது. பிரபஞ்சமே ஒரு இன்டெலிஜென்ட்டா இருக்கு. ம். அதனால அதுக்கு எல்லாம் தெரியத்தான் செய்யும். ம். என்னுடைய உடலுக்குள்ள எல்லா செல்களும் ஏதோ ஒரு அறிவோட செயல்படுது இல்லைங்களா? ம். இந்த உடலே ஒரு பெரிய பரப்புன்னு எடுத்துக்கிட்டா செயல்படுது. இதே மாரி தான் அதுவும் ஒரு பெரிய உடல். ம். அதுக்குள்ள நடக்கிறதெல்லாம் அதுக்கு தெரியும். ஓகே. ம். இதுதான் வைணவ சம்பிரதாயமோ, இல்ல சைவ சம்பிரதாயமோ, அந்த இறை வந்து இறையவே ஒரு இந்த பிரபஞ்சத்தையே அந்த இறைவனுடைய உடலாக ஒரு தாத்பரியமாக ஆமா, காட்டியிருக்கிறார். ஆமா. யா. பரவால்ல. ஏன்னா நான் அப்படியே ஒவ்வொன்னா அப்படின்னு உங்க கூட பேசும்போது, நீங்க எனக்கு பதில் சொல்லும்போது, நான் ஒவ்வொன்னா அப்படியே ரிலேட் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டே இருக்கேன். ஓகே. இப்ப மக்கள் வந்து 2 வகையா மக்கள பிரிக்கலாம். ஒண்ணு டிசிப்ளின்டு சாதகன். இன்னொன்னு ஷார்ட்கட் ஃபேவரபிள் சாதகன். பட் 2 பேரும் செய்வாங்க. செய்யலேன்னு இல்ல. ஆனா இந்த மாரி 2 பேர் உண்டு. நீங்க சந்திச்சிருப்பீங்க இந்த மாதிரி உண்டான ஆட்கள். ஸோ இதுல வந்து ஃபேவரபிள், அன்ஃபேவரபிள் சிச்சுவேஷன்ஸ்ன்னு இருக்குங்களா? இல்ல எப்படி இருந்தாலும் அவனால அத கொண்டு போக முடியும் அப்படிங்கக்கூடியது ஒண்ணு இருக்கா? இல்ல இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிற அந்த வார்த்தையே தவறு. அத அப்படியே அந்த அதிகாரத்திலேருந்தே அழிச்சிருங்கிற மாதிரி உண்டான இதெல்லாமே இருக்கா உண்மையாலுமே? ஐயா எல்லா நுட்பங்களுமே ஷார்ட்கட் தாங்க. நுட்பம்னாலே ஒரு ஷார்ட்கட் தானே. ஆமா. நீயா வந்தீன்னா பல ஆண்டுகள் ஆகும். வா இப்படி குறுக்க புகுந்து கூட்டு போயிடுறேங்கிறது தான் நுட்பமே. ஓகே. அதனால ஐ ஃபேவர் ஃபார் ஷார்ட்கட். ஓ! நானே ஷார்ட்கட்டால வளர்ந்த குழந்தை தான். ம். இப்ப நான் வந்து சாதக பலத்தால நான் வந்து இந்த இடத்துல இருக்கேன்னா, ஷார்ட்கட்டினுடைய உதவியால நான் இங்க இருக்கேனான்னா, 100% நான் ஷார்ட்கட்டினுடைய உதவியால இருக்கிற ஆளு. ம். அவர் என்மேல் கருணை கொண்டதாலயும், அங்க சூழல்லாம் எனக்கு எங்கேயோ பாசிட்டிவா இருந்ததாலயும், சுமாரா நடந்த என்ன மேல தூக்கி உட்கார வச்சுட்டாங்கங்கிறது தான் நான் உறுதியாக பார்க்கிறேன். ம். ஏன்னா, என்ன விட தீவிரமான சாதகர்கள் நான் பார்த்துருக்கேன். டெலிஜென்ட்டா 4 மணிக்கு எந்திரித்திருப்பார்கள். நாள் முழுக்க இந்த மாரியான காரியங்கள்ல ஈடுபட்டிருப்பாங்க. ப சொன்னத அட்சரம் பெசகாம செய்வாங்க. டிவோட்டடா இருப்பாங்க. பட் ஸ்டில் கிடைக்காம போனதும் உண்டு. ம். சஃபரிங்ல இருக்கிறதும் உண்டு. ம். எல்லாத்தையுமே பார்க்குறேன். எனக்கு வந்து யாரோ தூக்கி மடியில உட்காத்தி வச்சிருக்கீங்களே, யார்யா நீங்க? அப்படிங்கிற ம். மாரி ஒரு உணர்வுல தான் நான் இருக்கேன். ம். ம். இந்த ஸ்ட்ராங் டிசிப்ளினுக்குரிய ஒரு சிறிய அபாயம் என்னங்கிறத வேணா நான் சொல்றேன் நானு. ம். அது ஒரு வகையில ஒரு ரிஜிடிட்டிய ஏற்படுத்திருது. படுத்திருது. இறைவன் எங்கேயுமே ரிஜிடா இல்ல. கரெக்ட். எவ்வளோ ஃப்ளெக்சிபிளா இருக்கிறாரு அவரு. கரெக்ட். அவருடைய தன்மை, அவருடைய சொரூபம், அவருடைய ரூபம் எல்லாமே இலகுவா. ரொம்ப லகுவா, ரொம்ப எவர் க்ளோயிங்கா, கிரீனரியா இருக்கு. அந்த ஒரு இடத்துல கட்டுப்பட்டியா, ரொம்ப இறுக்கி, ரொம்ப தன்னை வந்து வருத்தத்திற்கு உள்ளாக்கி ஒரு செயல செய்யறத இறைவனே விரும்பவில்லை தான். ம். லகுத்தன்மை வேணும். ம். நகைச்சுவை வேணும். ம். கேலி கிண்டல் வேணும். இறைவன்ட்டயே வந்து அந்த அளவுக்கு ரொம்ப சிநேகமா உரையாடுகிற, பழகுகிற ஒரு உணர்வு வேணும். இதெல்லாம் இருக்கும் பொழுது ஷார்ட்கட்ஸ் வில் ஹேப்பன். நீங்கலாம் ஒண்ணும் பண்ண தேவையில்ல. உங்கள எப்படியோ யாரோ கூட்டு போயிருவாங்க. கூட்டிட்டு போயிருவாங்க. ஆனா அந்த அந்த ஒரு அணுகக்கூடிய அந்த ஒரு தன்மை நமக்கு வேணும் இல்லைங்களா? ஆமா, நான் வந்து என்னை விட்டு நான் உன்னை விலக்கி பார்க்கக்கூடிய அந்த ஒரு குணம் என்னை விட்டு முதல்ல போகணும். ஆமா, ம். ஆமா. இடது கை, வலது கை மேல கோவிச்சுக்காதீங்க. கோ அது மாரி தான் அவர் நம்ம மேல அப்படிலாம் இருக்க மாட்டார். இன்டென்ஷன்ங்கிற அந்த ஒரு காம்பஸ மட்டும் சரியா வச்சுக்கிட்டா வச்சுட்டா போதும். வெளிய அப்படி இப்படி இருக்க தான் செய்யுங்கிறத ஏத்துக்கணும். ம். ரொம்ப கட்டுப்பட்டியா இருக்கிற பல குடும்பங்கள பார்த்துருக்கேன். அவங்க ரொம்ப தே ஆர் சோ ரிஜிட் இன் ம். தேர் டிசிப்ளின். ம். சின்னது விலகுனாலும் ரொம்ப வருந்திட்டு, ரொம்ப அத வந்து அடுத்தவங்க மேல திணிச்சுக்கிட்டு, இந்த கடினத்துக்குள்ளேலாம் போறாங்க. ம். அப்படியெல்லாம் இறைவன் விரும்புறதில்ல. விரும்புறதில்ல. நிச்சயமா இல்ல. ஏன்னா நம்மோட ஒரு தடவ அப்படி நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது, இப்படி பேசிட்டே வரும்பொழுது, அப்போ வந்து சிறு வயது. போதிய முதிர்ச்சி இல்லாத ஒரு காலம். அப்பா, அம்மாட்ட அப்படி கேட்டே வரும்பொழுது, நம்மளுடைய தென் பகுதியினுடைய வழக்கம், சம்பிரதாயம் அப்படிங்கிறது ரொம்ப சாத்வீகமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. வட சம்பிரதாயம்னு போகும்பொழுது, நல்ல ஒரு மூர்க்கத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. அப்போ அம்மாட்ட கேட்டேன், "சாமி இப்படி தான கும்பிடணும். அது என்ன பைத்தியக்காரன் மாரி இருக்கிறது? அது என்ன அப்படி இருந்தா இது பண்ணேன்னா?" அப்போ அம்மாவனுடைய ஒரு பதில் என்னவா இருந்ததுன்னா, ஒரு தாய்க்கு 2 பிள்ளை. ஒரு பிள்ளை எல்லா சொல் பேச்சும் கேட்டுட்டு அமைதியா, "சரிம்மா, சரிம்மான்னு" போகுது. இன்னொரு புள்ள வந்து, "அதென்ன? நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன்" அப்படி இப்படின்னு போகுது. ஆனா, 2 பிள்ளைக்கும் தாய் மேல பாசம் உண்டு. ஆனா, அந்த பாசத்தை காட்டக்கூடிய விதம்ங்கிறது 2 இது இருக்கு. ஆனா,
இது வெளியில இருந்து பார்க்குறவங்களுக்கு. ஆனா தாய்க்கும் அது 2 பிள்ளையா தெரியவே தெரியாது. ம். அது தன் பிள்ளையா மட்டும் தான் அவ பாப்பா. அத நான் தான் சுமந்தேன். அது தன் பிள்ளையா மட்டும் தான் பாப்பா. அப்போ அந்த பிள்ளை அப்படி, அந்த பிள்ளை அப்படின்னு பார்த்து, அதனுடைய பாசப்பிரியத்த அந்த சாரத்தோடவே அந்த தாய் ஏற்றுக்கொள்ளுவாளே தவிர, "நீ இப்படி இருக்க, நீ இப்படி இருக்கன்னு" ஒரு நாளும் ஒரு தாய் சொல்ல மாட்டா. இறைவன் அதுபோல தான். ம். "நீ அமைதியா கும்பிட்டியா? ஓகே. நீ மூர்க்கத்தனமா கும்பிட்டியா? ஓகே. அதுக்கு அது அது என் பிள்ளை என்னை அப்படிதான் அணுகுறான். ம். அணுகட்டுமே." ம். அப்படிங்கிறது இறை விட்டுரும் அப்படிங்கிற ஒரு வார்த்தைய ம். அது இது பண்ணாங்க. எனக்கு அது ரொம்ப மனத வந்து நெகிழ வைத்த ஒரு ஒரு இது. ஆமா. சங்கராச்சாரியார் அந்த சண்டாளன பார்த்து சொல்லும்பொழுது, நகருன்னு சொல்லும்பொழுது அவர் அந்த ஒரு இது கேட்பார். அப்போ அவருடைய மனம் மாறிய அந்த ஒரு தருணம். தருணம். ம். அதுபோல எனக்கு அது ஒரு நல்ல ஒரு நிகழ்வு. ஆமா. இதுபோல இந்த மாற்றங்கள் எல்லாம் இந்த ஒரு இலகுத்தன்மையினால தான் நமக்கு வரும் இல்லைங்களா? இல்ல அப்படியெல்லாம் கிடையாது. அப்படிங்கிற அந்த ரிஜிடிட்டி நம்மளுக்கு வந்து அந்த ஒரு இறையை அணுகக்கூடிய அந்த ஒரு தன்மையை நமக்கு தருவதில்ல. கொஞ்சம் குறைச்சிரும். சரிங்க. இன்னும் என்னன்னா, அம்மா வந்து தன்னை அடிச்சா கூட, சரி, சரி இவன் மூர்க்கனா இருக்கான் பரவாயில்லன்னு எடுத்துக்குவான். ஆனா இன்னொரு பிள்ளைய அடிக்கிறத விரும்பாது. ம். அப்ப என்னுடைய மூர்க்கத்தனம், என்னுடைய கடும் பற்றெல்லாம் இறைவனை நோக்கி இருக்கும் பொழுது நான் வந்து அத சரின்னு எடுத்துக்குவேன். ஆனா என்னுடைய இன்னொரு பிள்ளைய நீ போய் நோண்டுறத ம். அல்லது துன்புறுத்துறத வந்து என்னால ஏத்துக்க முடியாது. ஏற்றுக்கொள்ள ஸோ அந்த இடத்துல இறைவன் அந்த கராரா தான் இருப்பார். ம். நீ என்னமோ பண்ணு, இதனால யாருக்கும் பாதகம் இல்லாம இருக்கட்டும். எனக்கு பாதிப்பு வராது. நீயும் நானும் எப்படியோ. ஆமா. ஆனா நீ இன்னொருத்தன போய் இது பண்ணக்கூடாது. கண்டிப்பா கூடாது. வயலன்ஸ் எந்த வகையிலயுமே, எந்த பாரம்பரியத்திலயுமே அனுமதிக்கப்படவில்லை. ம். ஏன்னா ஒரு தடவ ஒரு ஒரு ரீல்ஸ் ஒண்ணு பார்த்தேன். ஒரு ரேண்டமா யாரோ ஒரு பைஸ்டாண்டர் அவர் எடுத்த ஒரு இதுதான் இது. நோ ஆக்டிங் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு 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 இன்னைக்கு மாடர்ன் சயின்ஸ் வந்து ஒரு பிள்ளை இறந்துட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுக்கு தான் இசிஜி ஒரு கோடு வந்துருச்சுன்னா செத்து போயிட்டான்னு. ஆனா அந்த தகப்பன் அதை மறுக்கிறார். இல்ல என் பிள்ளை வந்து நான் தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சுட்டேன். என் பிள்ளை இறக்கலைன்னு சொல்லி ஒரு திருமாலினுடைய ஏதோ ஒரு ஜெகநாத் கோயிலா எங்கேயோங்க. கோயிலுக்கு உள்ள போகல. ஆனா வெளி வாசல்லயே அந்த சாமியினுடைய அந்த சிலை ஓவியம் இருக்கு. அந்த பையன வந்து இப்படி தூக்கிட்டு வர்றாரு. அவன் கழுத்தெல்லாம் தொங்கி போச்சு, கையெல்லாம் தொங்கி போச்சு. அந்த பையன தூக்கிட்டு வந்து இந்த சாமி முன்னாடி போட்டு அழுகுறான். "நான் உன்ன தான நம்பினேன். என் பிள்ளைய காப்பாத்து." இது எப்படி சொல்றதோ எனக்கு அது தெரியல. உணர்வின் ரீதியாக என்னால உணர்ந்து கொள்ள முடியுது. வார்த்தைகளால கொண்டு வர முடியல. அந்த பையன் எந்திரிச்சுட்டான். சயின்ஸ் செத்துட்டான்னு சொல்லிடுச்சு. ம். ஆனா, ஒரு மனிதனுடைய அசைக்க முடியாத அந்த ஒரு நம்பிக்கை, ம். அங்க நிகழ முடியாத ஒரு காரியத்த நிகழ்த்தி காட்டிடுச்சு. ஆமா, ஆமா. அங்க சுத்தி இருக்கவங்கலாம் பேய் அறைஞ்ச மாரி நிக்கிறான் அப்படியே. ரொம்ப ரீசென்ட்டா நடந்த ஒரு நிகழ்வாக தான் அந்த அந்த சேவ் பண்ணி வச்சேனான்னு தெரியல. ம். அப்போ இதெல்லாம் மனிதனுடைய உடல்ங்கிற அந்த ஒரு தன்மைக்கு மீறி அப்பாற்பட்டு நடக்கக்கூடிய அந்த ஒரு நிகழ்வுகள் தான் இதெல்லாம் இல்லைங்களா? ஆமா. இன்னைக்கும் அந்த மாரி அதிசயங்கள் நடக்கத்தான் செய்கிறதுங்க. ம். நம்மளுடைய தர்க்க மனதிற்கு அதற்குரிய புரிதல் கிடைக்கலன்னாலும், என்னமோ ஒண்ணு நம்மை மீறி ஒன்று என்னமோ புரிந்து கொள்ளாத வகையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறது இன்றளவும் நடந்துகிட்டே இருக்கக்கூடிய நடந்துகிட்டே இருக்கிறது தான். ஸோ இந்த மாரி பயிற்சிகள் மேற்கொள்ளும் பொழுது, இது மக்களுடைய இடத்துல இருந்து கேட்கிறேன். ஆ முதல் மாற்றம் ம். நான் எங்க பார்க்கலாம்? அட்லீஸ்ட் நான் நான் என்ன பண்றது ஒரு பயனுள்ளதாவாவது இருக்குன்னு எனக்கு தெரியணும் இல்லையா? ம். ஸோ ஃபிசிக்கல், மென்டல், எமோஷனல். ம். ஸோ இந்த 3ல முதல் மாற்றம் அப்படிங்கிறது எங்க என்னால காண முடியும் அப்படிங்கிறது? உடல்ல மிக நிச்சயமா தெரியுங்க. ம். இம்மீடியட்டா நெக்ஸ்ட் டேவே சொல்லலாம். ஓ! ஆற்றல் அளவுல மாற்றம் தெரிஞ்சிரும். ம். உங்க வேக்கப் பெட்டரா இருக்கும். ம். டயர்ட்னஸ் படக்குன்னு குறைஞ்சிரும். இந்த ம். மதியம் தூங்குனா தான் வேலையாகுங்கிறதெல்லாம் மாறிரும். இதுல இம்மீடியட் சேஞ்ச் வரும். ஓகே. நான் சொல்றது சாதாரண பயிற்சிகள் செஞ்சாலே. ம். ஹதயோக கிரமங்கள கடைபிடிக்காம, ம். அந்த ஹதயோகத்துக்குள்ள வர்றதுக்கான பயிற்சிகள்னு ம். சில பயிற்சிகள் செய்தாலே கூட, ம். இங்க மாற்றம் தெரிஞ்சிரும். ம். கழிவு நீக்கம் ரொம்ப நல்லபடியா அமையறத பார்க்கலாம். ம். நான் பயிற்சி செய்யும்போது என்னுடைய உடலினுடைய மனம் மாறியத நான் பார்த்துருக்கேன் நானு. ஓகே. நான் போய் ஆசிரியர்ட்டயே கேட்டிருக்கேன். "என்னங்க இது என்னோட ஸ்மெல் இல்ல" அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஓகே. கிட்டத்தட்ட 2, 3 நாட்கள் அந்த வேற ஸ்மெல் இருந்துச்சு. ம். இது மாதிரியான மாற்றங்கள் வரும். ம். தூக்கம் வந்து ரொம்ப ஆழமானதாக மாறும். ம். காலையில நம்மள அப்படியே டிராக் பண்ணிட்டு எந்திரிக்கணும்லாம் இல்ல. இல்ல. சட்டுன்னு துள்ளி எந்திரிக்க வேண்டியது தான். ம். இது நடக்கும். ம். இதெல்லாம் உடல் அளவுல, ஆற்றல் அளவுல ஒருவர் ரொம்ப எளிதாக உணர முடியும். ம். ம். அதற்கப்புறம் மனம் வந்து அ ஒரு ஒரு உற்சாக உணர்விலேயே இருப்போம். இருப்போம். ஒரு சின்ன எந்தூசியாசம் எட்டி பார்த்துக்கிட்டே இருக்கும்.
என்ன ரொம்ப ஜாலியா இருக்கீங்க?" அப்படின்னு கேட்பது போல. அது ஒவ்வொரு நேரம் நமக்கே சந்தேகமா இருக்கும். என்ன நான் ஒரே ஒரு மகிழ்ச்சியான உணர்வுலயே இருக்கு. அர்த்தமே இருக்காது. ஆமா. ம். அர்த்தமே இருக்காது. எஸ். அப்படியெல்லாம் குறிக்கோளங்கள் காட்டும். ம். இத வந்து மக்கள் இக்னோர் பண்றதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு நெறைய. அதெல்லாம் அவங்க வளர்ச்சின்னே அவங்களுக்கு தெரியாது. தெரியறதில்ல. ஆமா. ஏன்னா இது இது இல்லாம தான் நீ திண்டாடிட்டு இருந்த கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. ம். இன்னைக்கு சிறிய பயிற்சியால நடந்துருச்சு. அதனால வி டேக் தோஸ் திங்ஸ் ஃபார் கிராண்டட். கிராண்டட். இது எதேர்ச்சையா நடந்தது. இதுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்லாம் நெனைக்கிறாங்க. ம். பட் இது எல்லாம் அதனுடைய கிளியர் சைன்ஸ். ம். ம். இதற்கப்புறம் உணர்வு அளவுல உற்சாகம், ம். மகிழ்ச்சி, நிம்மதி இதெல்லாம் உணர்வோம். இதற்கப்புறம் இன்னும் ஒரு படி அதிகமா சொல்றேன். நல்ல மனிதர்கள சந்திப்பீங்க. ம். நல்ல ஆச்சரியமான விஷயங்கள் உங்கள நோக்கி வரும். ம். நல்ல வழிகாட்டல்கள் கிடைக்கும். இதெல்லாம் அதனுடைய காம்ப்ளிமெண்ட்ஸ் மாரி. காம்ப்ளிமெண்ட்ஸ். கண்டிப்பா கிடைக்கும். ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்திற்கே வந்து இவ்வளோ தூரம் இருக்கும்போது, இப்போ பயிற்சிக்குள்ள அதனால தான் அவர்களை பார்த்தாலே நமக்கு தெரியும். ஓகே, என்னமோ ஸ்பெஷலா பண்றான் அப்படிங்கிற ஆமா, மாரி ஒண்ணு ஆமா. ரொம்ப நிச்சயமா தெரியும். அவங்க பிரசன்ஸ் நம்மள ரொம்ப காம் காம் பண்ணும். பண்ணும். ரொம்ப நம்பிக்கை அளிப்பவர்களாக அவங்க இருப்பாங்க. நாம துவண்டு போகும்போது அவங்க ஏதாவது அவங்ககிட்ட 2 வார்த்தை பேசினா சரியா இருக்கும் அப்படின்னு தோன்றும். இதெல்லாம் அவங்க பெர்மனன்ட்டா ரேடியேட் பண்ணிட்டுருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த மாரி ஞானியர்கள பார்த்தோன்னே படபடன்னு அழுதுருவாங்க. அவன் அவன் உடைஞ்சிருவாங்க. எதுக்கால இருக்கவன் இல்லைங்களா? ஆமாமா, ஆமா. ம். இப்போ மூச்சு பயிற்சிங்கிற ஒரு வார்த்தைய நம்ம இதில பார்த்துருந்தோம். நீங்க ரொம்ப அழுத்தம் திருத்தமா அது ரொம்ப அவசியம் அப்படிங்கிறத சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்குன்னு ஒரு கட்டம் இருக்கு. அங்க வரும்பொழுது அது அவசியம்ங்கிறத சொல்லியிருந்தீங்க. இப்ப இந்த பிராணாயாமம்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை, ம். இந்த காலகட்டத்தில் உண்மையாலுமே அதற்கு உண்டான நெறியின்படி தான் புரிந்து கொள்ளப்படுகிறதா, பயன்படுத்தப்படுகிறதா? இல்லை தவறான ஒரு பாதையும், புரிதலும் தான் இருக்குதா? அப்படிங்கிற ஒரு தவறான புரிதல் இருக்கிறது. தவறான பாதைன்னு எனக்கு சொல்ல வரல. ஓகே. ஏன்னா எல்லா பாதையும் அங்க கூட்டு போகும் தான். ம். இன்றைக்கு பிராணாயாமம், பிராணாயாமமாக செயல்படுவது பெரும்பாலும் இல்லை. சுவாசாயாமமாகத்தான் செயல்படுகிறது. ம். எப்படின்னா, இந்த சுவாசம், இந்த காணும் மூச்சுல தான் இவங்க வந்து எதையோ ஒர்க் பண்றாங்க. ம். 4 கவுண்ட் உள்ள இழு, ம். 4 ம். கவுண்ட் வச்சிரு, ம். இல்ல வேக வேகமா விட்டு அடி. ம். இந்த மாதிரி இந்த டான்ஜிபிள் பிரீத்ன்னு சொல்றோம் இல்லைங்களா? காணும் மூச்சு. இந்த மூச்சுல வச்சு தான் போட்டு தாக்குகிறார்கள். ம். இது பிராணாயாமம் அல்ல. ஓகே. இது சுவாசாயாமம். ஓகே. ரைட்? ஆயமம்னா நீட்டித்தல்னு அர்த்தம். ஓகே. நீ மூச்ச நீட்டிக்கிறியா? ம். மூச்சினுடைய டெரிவேட்டிவான மூச்சினுடைய உற்பத்தி பொருளான பிராணனை நீட்டிக்கிறியாங்கிறது தான் கேள்வி. ம். அப்ப இந்த பயிற்சிகள் பெரும்பாலும் மூச்சு சார்ந்து செயல்பட்டு கொண்டே இருக்கிறது. இது ம். சுவாசாயாமம்னு சொல்லிக்கிறது நேர்மையான அணுகுமுறை. ம். ஆனா சில பயிற்சிகள் சரியாக பயிலப்படும் பொழுது உள்ளுக்குள்ள பிராணனை நீட்டிக்கும். ஓகே. இந்த பிராணன் நீட்டிப்பு எங்க நடக்குதோ, இந்த பிராணனுடைய அலைவரிசை மாற்றம் எங்க நிகழுதோ, அங்க பிராணாயாமம் நிகழ்ந்திருக்கிறதுன்னு பொருள். ம். ம். இந்த பிராணனுடைய நிலை மாற்றம்னு சொல்லும் பொழுது, நம்ம இப்போ எஃப்எம் ரேடியோ கேட்கிறோம். ம். 30, 40 கிலோமீட்டருக்கு அதனுடைய வீச்சு இருக்குன்னு வச்சுக்குவோம். இதே நம்ம தலைமுறையே பார்த்தீங்கன்னா, லண்டன்ல இருக்கிற ரேடியோ கேட்டிருக்கோம். ம். இலங்கையிலிருந்து கேட்டிருக்கோம். இவ்வளவு தொலைவு போறதுக்கும் அதே மின்சாரம் தான், ஆற்றல் தான் ஒரு வகையில அந்த ஃப்ரீக்வென்சி மாடுலேட் செய்யப்பட்டு ரேடியோ வந்து அடைகிறது. ம். அது மாதிரி பிராணாயாமத்தின் காரணத்தினால் மட்டுமே இந்த பிராணன் நிலைமாற்றம் கொண்டு, இந்த பிராணனுடைய அலைச்சுழல்ல மாற்றம் ஏற்பட்டு, அதனுடைய அதிர்வெண்கள்லாம் மாறி மேல செல்லும் பொழுது, ரொம்ப நுணுக்கமாகும் பொழுது, வெவ்வேற சூக்கும அலைவரிசையில இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் எனக்கு புலப்பட ஆரம்பிக்கும். ம். என்னுடைய அறிவுக்கு வந்து சேரும். ம். இப்போ கிருஷ்ணர் அர்ஜுனருக்கு உபதேசித்திருக்கிறார் கீதையை அப்படின்னா, அவர் என்ன ஃப்ரீக்வென்சியிலிருந்து அதை சொல்லியிருப்பார்ன்னு இன்னைக்கு புக்ல தான் எனக்கு கிடைக்குது. கிடைக்கும். ஆனா, கிருஷ்ணருடைய அலைவரிசைங்கிறது எங்கேயோ இருக்கும். ம். அந்த புக்க படிப்பேன் நானு. எனக்கு சொல் தான் விளங்கும். ம். பொருள் தான் என்னன்னு நான் கிராஸ்ப் பண்ண பார்ப்பேன். ஆனா, அது கிருஷ்ணருடைய அனுபவத்தில் என்னவாக இருந்ததுன்னு என்னால கிராஸ்ப் பண்ண முடியாது. ஆனா, இந்த அலைவரிசை மாற்றம் இருக்கு பார்த்தீங்களா? அது அந்த அலைவரிசையோடு தொடும் பொழுது, கிருஷ்ணருடைய உள்ளம் எனக்கு நெருக்கமா தெரியும். ம். "ஓ! இதத்தான் நீ அங்கிருந்து பேசினியா? ம். இந்த உணர்வு தானா அது? ம். இந்த கருணை தானா அது?" ம். அப்படின்னு இத நீங்க பிரதிபலிப்பீங்க. அப்போ விளங்காத விஷயங்கள்லாம் விளங்க ஆரம்பிக்கும். உங்களுக்குன்னு ஒரு பார்வை உருவாகும். அது அது யாராலயும் அத மறுக்கவும் முடியாது.
அதை எடுத்துட்டு தான் ஆகணும்னு இருக்கும். ஸோ இது எல்லாமே பிராணாயாமத்தால நிகழ்றது. ம். வெறுமனே நான் காலையில ஃப்ரெஷ் ஆயிட்டேங்கிறது இல்ல பிராணாயாமம். பிராணாயாமம். அதற்கு நமக்கு பிராணாயாமமே தேவையில்ல. ஜாகிங் போனாலே ஃப்ரெஷ் ஃப்ரெஷ் ஆயிடலாம். ஆயிடலாம். ஆனா பிராணாயாமம் இது எல்லாம் செய்விக்கும். ம். அதற்கு அதற்குரிய பிராணாயாமங்கள் இருக்கின்றன, கும்பகங்கள் இருக்கின்றன. கும்பகத்துக்கான ஒரு லைனேஜே இருக்கு. ம். ம். இது பண்ணும்பொழுது நீங்க நம்மளுடைய புலன்களுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய செய்திகள், விஷயங்கள், பார்வைகள் அப்படிங்கிறது நமக்கு புலப்படும் அப்படிங்கிறத சொன்னீங்க. ம். ஒரு சிலர் என்னன்னா, இந்த டிவியினுடைய ஸ்டாட்டிக் இருக்கும் இல்லைங்களா? புஸ்ஸுங்கும். ம். அந்த டிவியினுடைய ஸ்டாட்டிக் மாதிரி என் காதுல கேட்டுக்கிட்டே இருக்கும். இவங்க எந்த பயிற்சி மீனிங் அவங்கலாம் ஏதோ ஒண்ணு ரேண்டமா பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்படிதான். ஒரு ஒரு ப்ராப்பர் ஒரு இதுக்குள்ள போயிருக்க மாட்டாங்க. நான் அப்படி இருக்கக்கூடியவர்கள சொல்றேன். ம். போயிருக்கக்கூடியவர்களையும் எடுத்துக்கொள்ளலாம். ம். அப்போ அந்த ஒரு ஸ்டாட்டிக் போல புஸ்ஸுங்கிற அந்த ஒரு இது. இல்ல ஒரு சிலர் வந்து இந்த ரீங்காரம், அது சித்தர்கள் சொல்லக்கூடிய ரீங்கார நாதத்த தான் அவர்கள் சொல்லுகிறார்களான்னு தெரியல. ம். பட் அப்படின்னு ஒரு சில கூற்றுக்களை சொல்லுபவர்கள் உண்டு. ஸோ இது வந்து செவியின் புலன் வாயிலாக ம். இது போல இருக்கக்கூடிய இத கேட்கிறேன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ஒரு சிலர் நுகருதலின் மூலம் எனக்கு ஒரு சில நறுமணம் தெரியுது. ஆனா அதற்குண்டான சூழல் எங்கேயுமே இல்ல. ஆனா எனக்கு தெரியுதுன்னு சொல்லக்கூடியவர்கள் உண்டு. ம். இது 2ம் கூட சமாளிச்சுக்கலாம். 3வதான அந்த பார்வை புலன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. அதுதான் நம்மளுக்கு திகில கலப்பக்கூடிய ஒரு ம். விஷயமா இருக்கும். அப்போ நான் ஒரு சில உருவங்கள் என்னால பார்க்க முடியுது. கருநிறத்திலயோ, ம். ஏன்னா அந்த பேய் படம் வந்தே நம்மள வந்து சீரழிச்ச ஒரு சமுதாயமா நம்ம சமுதாயம் ஆயிப்போச்சு. ஆமா. கருப்பா ஒண்ணு பார்த்துட்டோம்னா, அது மோசங்கிற ஒரு கண்ணோட்டத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்போ இது போல ஒரு நான் இப்படியே வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க. டக்குனு ஒண்ணு தாண்டுச்சு அப்படின்னா, நிறைய பேர் இது உன்னுடைய கற்பனை, மனப்பிராந்தி என்ன வேணாலும் சொல்லலாம். ஆனா அந்த இடத்துல நின்னவனுக்கு தான் தெரியும் அது உண்மைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு இது. ம். இல்ல வெள்ளை நிற இது இதுவாக இருக்கக்கூடியது. அப்ப இந்த 3 புலன்களின் வாயிலாக ஒரு சிலர் இன்னொரு படிக்கு மேலேயே போயிருவாங்க. என்னை இப்ப யாரோ தொட்ட மாரி இருக்குங்கிற ம். சொல்லக்கூடிய அந்த மயிர்க்கூச்செறியறதெல்லாம் வந்து ம். சொல்லுவதுண்டு. இது வந்து சராசரி தானுங்களா? எல்லாத்துக்கும் இது நிகழக்கூடியது தானா? இல்ல இது அத்தனையுமே உன்னுடைய மனப்பிராமையினால நிகழக்கூடியது. இத நீ தாண்டணும்பா. இது உண்மை இல்லேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது உண்டுங்களா? அது? இது உண்மை இல்லாமல்லாம் இல்லைங்க. இது நடக்கும். ஓகே. எனக்கு நிகழ்ந்திருக்கிறதுங்கிற ஓகே. இடத்துலேருந்து நான் சொல்றேன். அதே மாரி நம்மகிட்ட வகுப்புக்கு வர்றவங்க கணிசமான பேர். ம். அதாவது மோர் தேன் 75%. ம். ஓ! அது கணிசமே இல்ல. ஆமா. நெறைய நெறைய பேர் பேரு. இத சொல்லியிருக்கிறாங்க. ம். என்னன்னா, ஆற்றல் ஒரு சரியான அலைநீளத்தில, ஒரு சரியான காலகட்டத்திற்கு ஒன்று குவிந்து இருக்கும் பொழுது, அவர்களுடைய சார்பு எதுவாக இருக்கிறதோ, ஒரு சிலர் செவி சார்புடையவர்களாக இருப்பார்கள். ஒரு சிலர் காட்சி சார்ந்து ரொம்ப அ தன்ன அ தன்னுடைய அலைநீளம் அப்படியாக இருக்கும். அவங்களுக்கு அது மாதிரியான ஒரு விஷயம் எளிதில் நடக்கும். ஓகே. இந்த ஆற்றலும் அது வழியா போய் நிக்கும். ம். ஒண்ணும் வேண்டாம். 2 ஒயர பத்த வச்சீங்கன்னா, அங்க ஏதோ ஒரு மாற்றம் ஒரு ஒண்ணு. ஸ்பார்க் வருது இல்லைங்களா? கண்டிப்பா. அது காட்சியில தெரியுது. ம். சத்தம் கேட்குது சடக்குன்னு. ஆமா. இது வெளிய நடக்கிற மாரியே, உள்ளுக்குள்ள ரொம்ப சட்டிலா இது நடக்கும். ம். சில அ அ பிராண ஓட்டம், சில நாடிகள்ல சம அளவுல பாயும் பொழுது அது நடந்துரும். ம். 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 அது எப்ப நடக்கும்னு தெரியாது. தெரியாது. நாம தான் சமப்படுத்திக்கிட்டே உட்காந்துருக்கோமே. ம். இடதையும், வலதையும் சமப்படுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆவையும், தாவையும் சமப்படுத்திக்கிட்டே இருக்கோம். ம். அப்போ ஒரு சில கணங்கள்ல அது 2ம் சேரும். சேர்ந்தோன்ன ஒரு வடிவம், இல்ல ஏதோ ஒரு சிறிய ஒலி அவர்களுக்கு கேட்கும். ம். இத எப்படி ஊர்ஜிதமா எடுத்துக்க இது பிரம்மை இல்லையான்னா, அது நீங்க சொன்ன மாரி அது அவருக்கு தான் தெரியும். தெரியும். ம். அது பிரம்மை இல்லை அப்படின்னு தெரியும். இது நடக்கும். இது நடக்க வேண்டும்னே சொல்லப்பட்டிருக்கிறது. ஓகே. சில இந்த மாரியான அ உணர்வுகள், அனுபவங்கள் ஒருவன் பெற வேண்டும். ம். அது அவனுக்கான ஒரு அக்னாலெட்ஜ்மென்ட். நீ இத்தன நாள் சரியா செஞ்சிருக்க. பாரு யாருக்கும் கிடைக்காத ஒண்ண நீ பார்த்துருக்க. என்னுடைய பெரிய அம்சத்துல ஒரு சிறு பொறிய நீ பார்த்துருக்க பாருன்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு தான். நடக்குங்கய்யா. ஆனா பயந்துறக்கூடாது இல்லைங்களா? ஆமா. பயந்தர தேவையில்ல. அஃப்கோர்ஸ் ஆசிரியர், ம். தகுந்த நூல்கள், தகுந்த வழிகாட்டுதல்லாம் இருக்கும்போது பயம்லாம் வராது. நான் காலையில காலையில நேரத்துல எந்திரிக்கும்போது, இங்க இந்த ஜாலி இருக்கு. ஜாலின்னா ஒரு வகையா அந்த பழைய காலத்து இந்த சிமெண்ட் ஜன்னலு. ஆமா. அப்போ அதில பார்க்கும்போது நான் அப்படியே மனசுல நெனச்சிட்டே இருக்கும். 2 நிலைகளும் காலையில ஓடும். ஏன்னா கரெக்ட்டா அது பக்கத்தில தான் தண்ணி போசி இருக்கு. நான் தண்ணி குடிக்கணும்னா நான் அங்க போயே ஆகணும். பின்னாடி மொட்டை மாடி. ஏறி வருவதற்குண்டான வாய்ப்பில்ல. ஆனா நான் மனிதர்கள என்னைக்கும் நம்புறதும் கிடையாது. இருக்கலாம். அப்ப கரெக்ட்டா இப்படி பார்க்கும்போது, ஒரு ஆள் எங்கேயாவது லோலான்னு இப்படி பார்த்துட்டான்னு வச்சுக்கங்களேன், திடீர்னு ராத்திரினா நம்ம கருக்குனா பட்
எனக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. என்னால அதிலிருந்து மீண்டு நொடி பொழுதில வெளிய வந்துர முடியும். ஆனா அந்த நொடி இறங்குனது தான். இல்லைங்களா? பட் இத வந்து வேடிக்கையாக நான் ஒவ்வொரு நாள் இரவு பொழுது அப்படி நெனச்சுக்கிறது அப்படிங்கிறது உண்டு. இதனால ஹேண்டில் பண்ணிக்க முடியுங்கிறனால நான் விளையாட்டு போல பேசிட்டு இருக்கேன். ஆனா நெறைய பேர் வந்து ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர்கள் இருப்பாங்க. ஆமா. ஸோ நான் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்காக தான் நான் அந்த ஒரு இது கேட்டேன். ஸோ ரொம்ப சரிதாங்கய்யா. இதுல என்ன இன்னும் நான் சேர்க்க நினைக்கிறேன்னா, இந்த பயத்தை எல்லாம் களையாமையும் நமக்கு உயர்வு இல்ல. கரெக்ட். போன ஒரு காணொளியில நீங்க அத சொல்லியிருந்தீங்க. ஆமா. ஏன்னா, இறப்ப விட ஒரு பெரிய பயம் கிடையாது. கரெக்ட். ஏன்னா, அந்த சமயம் நாம இதுவரைக்கும் பிடிச்சு வச்சிருந்த எல்லாத்தையும் விட விட போறோம். போறோம். நமக்கு இதுவரைக்கும் நம்மளுடைய பிரக்ஞையிலேயே இல்லாத ஒரு உலகத்துக்குள்ள பிரவேசிக்க போறோம். அப்போ திக்கு திக்குன்னு அடிக்க தான் செய்யும். ம். மரண அனுபவம் இல்ல மரண கணங்கள் வந்து ரொம்ப அ என்னவோ போல தான் இருக்கும். ம். பயம் ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு குணம்னு சொன்னோம். ம்ஹ்ம். இந்த பயத்த கடந்தே ஆகணும். ஏன்னா, எல்லோரும் சந்திக்க வேண்டிய ஒரு பெரிய பயம் வந்து மரணம். யாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்ல. அந்த மரண நேரம், மரண கணம் வரும்போது, இது எப்படி பிஹேவ் பண்ணுதுங்கிறத பொறுத்து, பல மாற்றங்களுக்குள்ள அந்த ஜீவன் போகும். அப்போ அனுதினமும் தனக்குள்ள தன்னை கரைத்து, கரைத்து தன்னை செலுத்திக் கொண்டு வளர்கிற ஒரு ஜீவன், மரணத்தின் போது சிரித்த முகமாக, "எனக்கு இது தெரிஞ்ச உலகம் தான்யா. நான் இத அடிக்கடி இங்க போய் வந்திருக்கிறேன். ம். ஐ ஐ சீ இட் இஸ் வெரி ஃபெமிலியர்" அப்படிங்கிற ஒரு உணர்வோடு போகும்பொழுது, மரணம் அவருக்கு வந்து மரணம் நடந்துச்சான்னே நமக்கு சந்தேகிக்கிற அளவுக்கு உடற்கூறு ரொம்ப நல்ல குணங்கள வெளிப்படுத்தும்னு பார்க்குறோம். ஓ! உயிர் பிரிந்ததற்கு பிறகும் அந்த உடல் அதற்குண்டான தன்மைகளை வெளிப்படுத்தும். வெளிப்படுத்தணும். சித்தர்களுடைய மார்க்கத்தில மிக முக்கியமான அ ஒரு சின்னமா அந்த உடல் இருக்கணும்னு அவங்க சொல்றாங்க. ம். ம். அதற்கு 10 வித குறிகள் சொல்றாங்க. ம். சரியான வகையில இந்த ஜீவன் வெளியேறி இருந்தால், உடல் வந்து விறைக்கக்கூடாது. ம். உடல் வந்து குளிர்ந்து போகக்கூடாது. ம். உடல் வந்து எடை மிகுந்து போகக்கூடாது. ம். நம்ம டெட் வெயிட்ன்னு சொல்றோம் ம். இல்லைங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்கிறவர் எப்படி திடீர்னு வெயிட் ஏறுறாரு? கரெக்ட். அதே உடல் தானே. அதெல்லாம் அவங்க கூடாதுங்கிறாங்க. ஓகே. ரொம்ப அழகா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, மல்லிகை மொட்டா இருக்கும்போது எடையா இருக்கும். ம். மலர்ந்த பிறகு எடை குறைஞ்சிரும்னு குறைஞ்சிரும். சொல்லுவான். ம். அப்போ மலர்ந்த ஜீவனாக இருந்தால், இந்த கூட்டுக்குள்ள நான் மொட்டா இருந்து, கூட்ட விட்டு வெளியேறும் பொழுது, நான் அப்படியே ஒரு பறவை போல, ஒரு மலர் போல நான் மலர்ந்திருக்கணும். அப்ப எடை குறையணும். ம். அதனால சித்தர் மரபுல பார்த்தீங்கன்னா, 4 பேர் தூக்கிட்டு போகக்கூடாது. ம். 2 பேர் தூக்குற அளவுக்கு தான் இருக்கணும். ம். ம். அதெல்லாம் முக்கியம். ஓகே. அப்ப இத்தனை குறிகுணங்கள அந்த உடல் வெளிப்படுத்தணும். இதெல்லாம் விட்டுட்டு மாறாக அச்சம் மேலிட, நடுங்கி, முகமெல்லாம் அப்படியே கிட்டிச்சு போயி, அ உடல்லாம் வந்து ஒரு மாரி வெரைப்பேறி அப்படிலாம் போகக்கூடாது. போக்கூடாது. மரண பயம்னு சொல்றாங்க பாருங்க, ம். அதெல்லாம் முகத்துல வரக்கூடாது. ம். இதற்கு தான் பக்தி. ம். இதற்கு தான் சாதனை. ம். இதற்கு தான் இவ்வளவு வழிகாட்டுதல்களும். ஏன்னா அதான் இறுதி தேர்வு. ம். நமக்கு இங்க நடுவுல நடக்கிற தேர்வெல்லாம் காலாண்டு, அரையாண்டு பரீட்சை மாரி இதெல்லாம் அப்படி இப்படி பார்த்து எழுதியோ ஏதோ பண்ணி கடந்துரலாம். ஆனா பொதுத் தேர்வுன்னு வர்ற அந்த மரண காலத்தை ஒருவர் மிக சரியாக கையாளணும். ம். அதற்கு ஹதயோகம் பேருதவி செய்யும். செய்யும். பேருதவி செய்யும். அது என்னமோ தெரியலீங்க. உங்க கூட பேசும்போது நெறைய விஷயங்கள் எனக்கு அப்படியே ஒவ்வொன்னா லிங்க் ஆயிட்டே இருக்கு. ஒவ்வொரு டேட்டா அப்படியே கிடைச்சுக்கிட்டே இருக்கு. அதாவது நான் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு புரியும், தெளிவு இருக்கும். பட் அதற்குண்டான வேற ஒரு அணுகுமுறை வரும்போது நமக்கு இன்னும் ஒரு பிரகாசம் இருக்கும் இல்லைங்களா? ம். ஸோ அது எனக்கு ஒரு நல்ல ஒரு இதா இருக்கு. மகிழ்ச்சிங்க. எனக்கு அதுல சந்தோஷம். இப்போ நம்ம வந்து எல்லாத்திற்குமே ஒரு இந்த ஸ்டில்னஸ் ம். அப்படியே அந்த ஒரு அசைவற்ற ஒரு தன்மை. அசைவுனா உடலும் அசையாம, மனமும் அசையாம இருக்கக்கூடிய அந்த ஒரு அசைவற்ற ஒரு தன்மை ஸ்டில்னஸ் அப்படிங்கிறது தேவைன்னு நம்ம சொல்றோம். இப்போ இந்த ஸ்டில்னஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது தான் நம்மளை அந்த தியானம்ங்கிறதுக்கு எடுத்துட்டு போகுதாங்கிறது ஒரு விஷயம். இது ஒண்ணு. ஏன் நான் அத கேட்க வர்றேன் அப்படின்னு சொன்னா, ம். ஓஷோ அவருடைய ஒரு நூல்ல வந்து குறிப்பிடுறார். ஒரு புத்த பிட்சு ஒரு பெண் வந்து மலை மேல அந்த தண்ணி குடத்த வந்து எடுத்துட்டு போறா. பானை எடுத்துட்டு போறா. ஏதோ ஒரு கை வழுக்கி அவ நல்ல ஒரு சாதனை செய்யக்கூடிய ஒரு பெண். அந்த குடம் கீழ விழுந்தோனே டக்குனு அவ அப்படியே நின்னவ. அவ்வளோதான். அவ அப்படியே அந்த ஒரு சமாதி நிலைக்கு அப்படி போயிட்டாங்கிற ஒரு குறிப்ப வைக்கிறார். இன்னொரு சாதகன் அப்படியே மரத்தில அப்படியே சாஞ்சுட்டு இப்படியே படுத்துக்கிட்டே இருக்கான். ஒரு இலை இப்படியே விழுந்து இப்படியே வந்துகிட்டே இருக்கு. அந்த இலை அப்படியே பார்த்துட்டே வரான். பார்க்க பார்க்க அப்படியே போயிடுறான். அவன் அவ்வளோதான். அவன் ஒரு சமாதிக்கு போயிடுறாங்க. அப்போ
நாம என்னமோ ஒரு செயல் செய்து, இப்படி பண்ணி, அப்படி பண்ணி, நான் ஒரு ஸ்டில்னஸ கொண்டு வந்து தான் நாங்க போணுங்கிறதெல்லாம், இதெல்லாம் ஒவ்வொரு குறிப்புகளாக சொல்றார். மீனிங் இறை அனுபவங்கிறது எப்ப வேணாலும், எப்படி வேணாலும் ஏற்படும். அதனால அது ஒரு ஃபிக்ஸடான ஒரு பாயிண்ட்டா நீ வைக்காதேங்கிறத ஓஷோனுடைய ஒரு கூற்றா இருக்கு. அப்ப இந்த இடத்துல அந்த ஸ்டில்னஸ்ன்னு சொல்லக்கூடியது எதை வந்து நமக்கு சுட்டிக்காட்டுது? ம். நானும் அதுக்கு ஒண்ணு உங்களுக்கு சேர்க்கிறேன் அதோட. ம். ராமகிருஷ்ணனுடைய வாழ்க்கை நடந்தது. ம். ராமகிருஷ்ணன் கதாதரனாக 10 வயதில் கொக்குகளோ, நாரைகளோ பறக்கிற காட்சிய பார்த்து வயல்ல சமாதி அனுபவம் பெற்றார். ஓ! அவ்வளவு சிறிய வயதுல அப்படி ஒரு காட்சி வந்து அவர ஒரு பெரிய உணர்வுக்குள்ள தள்ளுச்சுங்கிறது அவருடைய குறிப்பு. எனக்கு முதல்ல அப்படிதான் நடந்துச்சுன்னு அவர் சொல்றாரு அவரு. ம். அதே மாரி ஃபாலிங் ஆஃப் த லீஃப் ம். ஒரு முக்கியமான இன்சிடென்ட் ஃப்ரம் ஓஷோஸ் ம். டாக். இதெல்லாம் நீங்க அவ்வளவு முதிர்ந்திருந்தீங்கன்னா, ம். அவ்வளவு லகுவான நுட்பம் போதுமானது. ஓகே. நான் ஹெவியா இருக்க இருக்க டெக்னிக்ஸும் ஹெவி. ம். உபாயங்கள் 3 வகையாக பிரித்து வைக்கப்படுகின்றன. ஒண்ணு வந்து ஆணவோபாயம், ம். இன்னொன்னு சாக்தோபாயம், ம். இன்னொன்னு சாம்பவோபாயம். அதுக்கப்புறம் இன்னும் 4வது உபாயம் வந்து உபாயமற்ற உபாயம்னு பிரிக்கப்படுகிறது. ம். இதுல இந்த ஆணவோபாயம் வந்து ரொம்ப ஹெவியா இருக்கிற மனிதர்களுக்கான ரொம்ப ஹெவியான கிரமங்கள வச்சிருக்கும். ம். 108 முறை இத பண்ணு. ம். ஆசனங்களையே சொல்றேன் நானு. ஓ! அதனால தான் வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு அதிகமான முறை ஒண்ண பண்ண சொல்லியும், ஒரு ஆமா, சிலருக்கு வந்து அதனால தான் அந்த குரு வேற்றும். அதனால தான் தவறா புரிஞ்சுக்கிறது. அவன மட்டும் கம்மியா பண்ண சொல்றாரு, என்னைய ஆ, மட்டும். ஆனா இது உள்ளார்ந்த அர்த்தம் இப்படி இருக்கு. ஆமா. ஆணவோபாயம் வந்து ரொம்ப தூளமான பயிற்சிகள, தூளமான சாதனைகளை முன்வைக்கும். ஓகே. அடுத்து சாக்தோபாயம்ங்கிறது ரொம்ப எளிதான, அதே சமயம் சூக்குமமான பயிற்சிகள். உதாரணத்துக்கு ஒரு மந்திர உச்சாடனம். இல்ல ஒரு சிறிய மூச்சு உத்தி. ம். இல்ல 2யும் கலந்தது. ம். இப்படி அது மட்டும் தான் அவர் செஞ்சுட்டு வருவார். அவருக்கு அதுவே எல்லாத்தையும் குடுத்துரும். ம். இன்னொருத்தருக்கு வந்து சாம்பவோபாயம்ங்கிறது வெறும் கருத்து தான் குடுப்பாங்க. ம். உதாரணத்துக்கு அகம் பிரம்மாஸ்மிங்கிறது ஒரு கருத்துன்னா, அந்த கருத்தை தியானித்தாலே போதுமானது அவருக்கு. ஓ! பட்டினத்தார் மாரி. அவருக்கு உட்கார்ந்துட்டு அவரு வம்படியா இத்தன பயிற்சிகள பண்ண பண்ணணும்னு தேவையில்ல. அவசியம் இல்ல. ம். அவர கூப்பிட்டு வா நாடி சுத்தி பண்ணு, ம். கபாலபதி பண்ணு அப்படின்லாம் அவர சொல்ல தேவையில்ல. அவருக்கு கருத்து போதுமானது. ம். அந்த உபாயமற்ற உபாயம் தான் நீங்க சொன்னதெல்லாம். ஓகே. அவர் பாட்டுக்கு இருந்தாரு, இல விழுந்து பார்த்து அவ்வளோதான் போயாச்சு. போயாச்சு. வெரி ஸ்மால் ட்ரிகர் இஸ் இனஃப் ஃபார் தெம். ம். அப்போ இத்தன உபாயங்கள் இருக்கும்போது, நான் யாரு? ம். எனக்கு என்ன? ம். எனக்கு இது செஞ்சா என்ன நடந்துச்சு? ம். இதெல்லாம் ஆசிரியரோடு கலந்து பேசி தான், எனக்கு என்ன உபாயம், என்ன ரேஷியோல சேர்க்கப்படணுங்கிற முடிவுக்கு வரணும். இப்படி பார்க்கும் பொழுது, எல்லாத்திலயுமே ஸ்டில்னஸ தான் அவங்க திரும்ப திரும்ப முன்னிறுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனா, ஸ்டில்னஸ் இன் ஆக்ஷன் தேவை நமக்கு ஃபர்ஸ்ட். நம்ம எல்லா நேரமும் ஸ்டில்னஸ்ல இருக்க முடியுமா? முடியாது. முடியாது. அவசியமும் இல்ல. ம். அப்படி இருக்கும்போது நீ அடைஞ்ச ஸ்டில்னஸ எப்படி ஆக்ஷன்ல கொண்டு வந்து சேர்க்கிற? ம். ம். இது வந்து நெறைய சீன கலாச்சாரத்துல இதை சொல்லிட்டே இருப்பாங்க. ம். நீ எப்படி இருந்தாலும் செயல்படத்தான் போற. ம். ஸ்டில்னஸ்ல இருந்து செயல்படு. ம். ம். இது எல்லா இடத்துலயும் இருக்கு. நல்லா ம். கவனிச்சீங்கன்னா, இந்த கைவினை கலைஞர்களோ, இல்ல ஒரு தொழில்ல உடல் இன்வால்வ் ஆகுற ஆட்கள். உதாரணத்துக்கு ஒரு கசாப்பு கடைக்காரர் ம். வெட்டுகிறார். ம். அதே போல ஒரு துணி நெய்யர் அவரு. உடல் இன்வால்வ் ஆகுது, செய்கிறார். இந்த மாரி இடங்கள பார்த்தா அவனுக்கு பழகி, பழகி, பழகி ஒரு கிரேஸே வந்துரும் அவங்களுடைய செயல்ல. ம். சில பெண்மணிகள் பூ கட்டுறத ரொம்ப ரசிச்சு பார்க்க முடியும். ஏன்னா, அவங்க அவ்வளவு ரொம்ப லகுவா ம். அப்படியே ரசிச்சு அத செஞ்சு முடிப்பாங்க. நம்மளால அது எப்படா நம்ம அத செய்ய முடியும்னு தோன்ற அளவுக்கு நல்லா செய்வார்கள். ம். ம். அந்த அளவுக்கு ஸ்டில்னஸ் வந்துரும் ஆக்ஷன்ல. ம். ஒன்லி தி ஸ்டில்னஸ் ஆட்ஸ் கிரேஸ் டூ தி ஆக்ஷன். ம். நீங்க என்ன செயல வேணா செய்யுங்க. உள்ளுக்குள்ள அந்த தியானத்தன்மை வராம, அந்த செயல்ல வந்து கிரேஸ் நளினம் வந்து சேராது. சேராது. அழகு வந்து சேராது. இது எல்லாமே தேவைதான். ம். ஸ்டில்னஸ் இல்லாம எதுவும் இல்ல. ம். ம். ஆனா, அவங்கவங்க தளத்துல ஸ்டில்னஸ ஆக்ஷன்ல போடுவாங்க. ஸ்டில்னஸ மனசுல போடுவாங்க. ஸ்டில்னஸ்லயே போட்டுருவாங்க கடைசியில. ம். இது ஒரு பரிணாம வளர்ச்சின்னு ஆ. எடுத்துக்கலாம். ஒரு மனிதன் வந்து நீங்க 4 வகையான இதுல சொன்னீங்க. அதுல அந்த ஆணவ உபாயம். உபாயம். ம். அந்த ஆணவ உபாயத்துல இருக்கக்கூடிய ஒரு மனிதன், ம். இதே பிறவியில ம். அவனோட அந்த எல்லையையும் எட்டிற முடியுமா? இத்தனையும் கடந்து அவனால ஒரு நிலைய எட்டிற முடியும். இங்க எதுக்குமே வாய்ப்பு இல்லன்னு சொல்ல முடியாதுங்கய்யா. எல்லாத்துக்குமே வாய்ப்பு இருக்கிறது. ம். ஏன்னா, அந்த மனிதன தாண்டி அந்த மனிதனுடைய வளர்ச்சிக்கு இறைவன் துணை நிற்கிறான்.
ம். அப்போ அதனால் இதெல்லாம் நடக்காதுங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவர் நடத்தலாம், ம். ஆசிரியருடைய அருள் நடத்தலாம், ஆசிரியருடைய இறைஞ்சல்கள் ம். இவனை வந்து மேலே எடுத்துகிட்டு வரலாம். ம். அதெல்லாம் தெரியாது, ஆனால் நடக்கும், நடக்கும். சாத்தியம் இருக்கு. நான் இது இப்போ கண்ணபிரான சொல்லும் பொழுது, நான் அதை எப்படி எடுத்துக்கிறேன்னா, கண்ணன்கிறது வந்து ஒரு முதிர்ந்த நிலையில் உண்டான ஒரு ஆத்மா. ஒரு பாத்திரத்தை தாங்கி இங்க வந்தது. அந்த பாத்திரத்திற்கு நாம் வந்து ஒரு பெயர் வைத்தோம். அந்த பாத்திரத்துக்குன்னு ஒரு நம்ம வந்து இன்னைக்கு சொல்லி வழிபடுறோம். கண்ணனால முடிஞ்சது. உன்னாலயும் முடியும்ப்பா. ஆனா, அந்த பாத்திரத்தை தாங்கி வரக்கூடிய அளவுக்கு அந்த ஆன்மாவுக்கு பலம் இருந்தது. ம். போர்க்களத்துல ஒரு புன்முறுவலோட உன்னால இருக்க முடியும்னா, உன்னுடைய ஆன்மா, உன்னுடைய முதிர்ச்சி அந்த அளவுக்கு இருக்குன்னு நிச்சயமா. அர்த்தம். இல்லைங்களா? ம். நாளைக்கு ஒரு அம்பு என் மேல பட்டுதுனாலும் எனக்கு பாதிப்பு தான். ஆனா, அத பத்தி எந்த கவலையுமே எனக்கு இல்லாம என்னால இருக்க ஆமா. முடியும். சகுனி கூட பகடை விளையாடும் பொழுது, சகுனி ஒரு இடத்துல சொல்றாரு, "கண்ணா நீ தோத்துட்டேன்னா நான் உன்னைய மானபங்கப்படுத்துவேன்." கண்ணன் அத பத்தி எந்த கவலையுமே படவே இல்ல. ம். சொல்லப்போனா, "நான் உருட்டுற என்னுடைய இது வாய்ப்ப கூட நீங்களே உருட்டுங்களேன்." ம். அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இது. ஒரு வியாக்கியானம் சொல்லக்கூடியவர்கள் சொல்லலாம். "கண்ணனுக்கு நாளைக்கு என்ன நடக்கும்னு தெரியும்ப்பா. அதனால அந்த ஆள் தைரியமா இருந்தான்னு" சொல்லலாம். ஆனா, அது இல்ல கண்ணனுடைய ம். மனப்பான்மை. ம். ம். அங்க மானம் இல்லைங்கிற வேறுபாடே கண்ணனுக்கு அந்த இடத்துல கிடையாது. ம். அதுதான் அந்த ஆன்மாவினுடைய முதிர்ச்சியாக இருந்தது இல்லைங்களா? ஆமா, ஆமா. ஸோ, அப்ப இந்த முதிர்ச்சியும் அனைத்து ஆன்மாவும் அடைய வேண்டும். அதை நோக்கி தான் நம்மளுடைய பயணம்ங்கிறது இருக்கு. ஆமா, ஆமா. இதனால தான் இந்த கணக்கற்ற இருமைகளுக்குள்ள நம்மள போடுறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல மானம், ம். அ அவமானம். அவமானம், அபிமானம் வாட்டெவர். இது எல்லாத்தையும் நீங்க அனுபவிச்சு கடக்கறதுக்கு தான் இந்த உலகமே. இங்க எல்லா அனுபவங்களும் கலவையா பெறுறோம். அவர் முதிர்ந்துட்டார். ம். அவருக்கு இதெல்லாம் எதுவும் வந்து சேராது. சேராது. அவர் சிரிச்சுட்டே தான் உட்காந்துட்டுருப்பார். நாட் பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ப்ரெடிக்ஷன் எபிலிட்டி. ம். அது இல்லனாலும் அவர் அப்படிதான் இருப்பார். அப்படித்தான் இருப்பாரு. அதேதான், அதேதான். ஸோ, இப்ப நான் இத கேட்க வந்ததுக்கு காரணம் அது, அந்த இன்னர் ரெஸ்பான்சிபிலிட்டி. அந்த ஒரு நாலேட்ஜ். எனக்குள்ள நான் மாறிய அந்த ஒரு தன்மை. நான் ம். எனக்குள்ள மாறக்கூடிய அந்த ஒரு தன்மை. ம். முன்ன பார்த்த மாரி எனக்கு நானே பிரச்சனைன்னு ஒரு இது வரும் ம். இல்லைங்களா? ம். அப்போ எனக்குள்ள இந்த ஒரு மாற்றம் நிகழும் பொழுது, குழப்பத்தினாலோ, ஒரு பயத்தினாலோ, எதிர்காலத்தில என்ன ஆகும்ங்கக்கூடிய அந்த ஒரு தெளிவின்மையினாலோ, இந்த ஒரு மாற்றத்தை நான் வந்து புறந்தள்ளிறக்கூடாது. இல்லைங்களா? அப்ப நான் செய்யக்கூடிய ஒரு பயிற்சி இதுபோல் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தே தீரும்னா, இத முதல்ல நான் ஏற்றுக்கொண்டா தான் என்னுடைய ஆன்ம விழிப்புங்கிறதே நடக்க ஆரம்பிக்கும். இல்லைங்களா? ஆமா, ஆமா. நெறைய பேர் இந்த இடத்துல தவறுவது உண்டு. இல்லைங்களா? தவறு உண்டு. ஏன்னா எகைன் நீங்க கிருஷ்ணர் சொன்னதே தான். ம். கோடி பேர் இந்த பயணத்த ஆரம்பிக்கிறாங்க. ம். லட்சம் பேர் ஒரு கட்டத்த தாண்டுறாங்க. 10,000 பேர் மறுகட்டத்தை தாண்டுகிறார்கள். 1000 பேர் நெருங்கி வருகிறார்கள். ஒருவனே என்னை அடைகிறான்ங்கிறாரு அவரு. ம். அப்போ இத்தன பேர் எப்படி உதிர்ந்தாங்க? கோடியில ம். ஆரம்பிச்சு. ம். அங்கங்க அந்த செக் பாயிண்ட்ஸ் இருக்கவே செய்யும். பலம் இல்லாதவர்களுக்கு அங்க வேலை இல்ல. இல்ல. எல்லா அந்த வகையில வந்து இந்த அண்டமோ, இறையோ அந்த ஒரு வகையில அது ரொம்ப ஸ்ட்ரிக்ட் தான். நீ இப்படி வரணும்னா இதான்ப்பா பாதை. ஆமா. பண்ணி தான்ப்பா ஆகணும். 100 ஹெல்ப் வேணாலும் குடுப்பேன். குடுப்பேன். ஆனா வழி இதுதான். இதுதான். நீ தான் வந்து ஆகணும். ஆமா, ம். ஆமா. ஏன்னா அகத்தியசனர் அந்த ஒரு விஷயத்த சொல்றார். கோடியில் ஒருவன் சித்தனாவான்ங்கிற அந்த ஒரு வார்த்தையை ம். பயன்படுத்துறார். அப்ப நான் அதற்குண்டான பயிற்சி, முயற்சி எடுக்கணும்னு இது இல்லையா? அப்படின்னு கேட்டா, அதற்கு ஏன்னா இப்படி நம்ம குதர்க்கம் பேசுவோம்னு தான் அவருக்கு தெரியுமே. ம், ம். அப்ப அவர் என்ன சொல்றார்? முன் செய்த தவத்தின் பலன், முன்வினை கருமம் இருந்தாலும் கூட, இப்பிறப்பில் உனக்கு அதற்குண்டான வாய்ப்புகளே அமையுமே அன்றி, நீயா முயலாமல் உன்னால் அந்த ஒரு நிலையை எட்ட முடியாது. ம். முன்வினை கருமம் இருக்குங்கிறதுக்காகலாம் உனக்கு எல்லாம் காலடியிலலாம் வந்து விழுந்துராது. ம். நீ முயற்சி செஞ்சா மட்டும் தான் அது முடியுங்கிற அந்த ஒரு வார்த்தையும் அவர் போடுறாரு. ஆமா. ரொம்ப அவசியம் அதுதான். ஒருவேளை அது இருந்து மத்தது இல்லனாலும் வாய்ப்பு இருக்கு. ம். அதான் தன் முயற்சி கூலி தரும்னு சொல்றாங்க ஆமா, இல்லைங்களா? ஆமா, ஆமா. நீ முனைப்பு போட்டுக்கிட்டே இரு. ஒருவேளை உனக்கு பேக்கிரவுண்ட்ல இல்லன்னா கூட சம் கிரேஸ் வில் மேக் இட் ஹேப்பன். வசிஷ்டர் அந்த வார்த்தையை ராமர்ட்ட சொல்லக்கூடிய அந்த யோக வாசிஷ்டம்ல ம். பார்க்குறோம். முன்ன செஞ்சது என்னமோ இருந்துட்டு போட்டும்பா, அந்த சுமை நீ சுமந்து தான் ஆகணும். அத உன்னால மாத்தவும் முடியாது. இப்போ நீ இருக்கியே, ம். இப்போ நீ என்ன செய்யணுமோ அத செய்யு. ஆமா. எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு உனக்கு தெரியாது. பட் பிரசன்ட்ன்னு இப்ப இருக்குல்ல, Yes. இப்ப சரி செய்து கொள். எத வேணாலும் உன்னால மாத்த முடியுங்கிற அந்த ஒரு வார்த்தை. ஆமா. ரமணர் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. ஆமா, ஆமா, ஆமா. பரவால்ல. இந்த இந்த விஷயம் போனா கொஞ்சம் நான் பூரிப்பாயிருவேன். எனக்கு நல்லா இருக்கும் இது பேசுறதுக்கு. ஆமாங்க. ஓகே. ஸோ
வேர் என்ட்ரிங் இன்டு த ஃபைனல் ஃபேஸ். நான் ஒரு சில 1, 2 கேள்விகளோட இப்போ இவ்வளவு விஷயங்கள் நம்ம வந்து பார்த்தோம். முன்ன பேசும்பொழுது மேற்போக்கா அத ஒரு அப்படியே கடந்து வந்தோம். நான் அது ஒரு தெளிவா கேட்கிறேன். ம். இந்த ஹதயோகம்ங்கக்கூடிய அந்த ஒரு பயிற்சின்னு வரும்பொழுது, ம். இதற்கு உண்டான உணவு, உறக்கம், ம். நெறிமுறைகள் ம். அப்படிங்கிறது வந்து எப்படி இதற்கு உண்டான கட்டமைப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது? ஓகே. இரவுல நீங்க சாப்பிடக்கூடிய உணவு என்னவாக இருக்கணும்? ம். என்ன சுவை மிகுந்து இருக்கணும்? ம். ஆ எப்பல்லாம் உணவுக்கு ஓய்வு குடுக்கணும்? ம். உடம்புல ஒரு மாரி உஷ்ணக்குறிகள் ஏற்பட்டா நீ என்னென்ன சாப்பிடணும்? இது ம். எல்லாமே சொல்லப்பட்டிருக்கிறது. ம். பொதுவா சொல்லணும்னா, இந்த வறுத்தது, பொரிச்சது வந்து அதயோகிகளுக்கு ஆகாது. ம். பெரிய சவாலும் கூட. ம். ஆசிரியராவே நான் இதை சொல்றேன். ம். எனக்குமே இது சவால் தான். ம். ஏன்னா சுவை மிகுந்த உணவுகள். உணவு. ஆமாமா. வறுத்ததும், பொரிச்சதும். கண்டிப்பா. ஆனா அதெல்லாம் அதயோகிகளுக்கு ஆகாது. ஆகாது. கை வச்சா அடிதான். ம். அதே மாரி இந்த அதயோகம் போன்ற ஒரு பாதை, இல்ல ஏதோ ஒரு தவப்பாதை. இது யார் எப்படி தேர்ந்தெடுத்தாலும், எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும், தபஸ்விக்கான உணவாக அது இருக்க வேண்டும். ஓகே. இது வந்து நான் ரமணருடைய ஒரு கதைகள்ல படிக்கிறேன். அவருடைய புற்றுக்கு, அவருடைய உடல் நோய்க்கு அங்க இருக்கிறவங்க வந்து, "பகவானே ஆரஞ்சு ஜூஸ் சாப்பிடலாமே" அப்படின்னு கேட்குறாங்க. அவரு "எதுக்கு?" அப்படிங்கிறாரு. "நோய்க்கு இதெல்லாம் நல்லதுங்கிறாங்க" அப்படிங்கிறாங்க. "அதெல்லாம் தபஸ்விக்கு இல்லப்பா. ம். ஆரஞ்சு ஜூஸ் தபஸ்விக்கான உணவு இல்லப்பான்னு" மறுக்கிறாரு அவரு. ம். நோய்க்கு தான் குடுக்குறாங்க. ம். ஒரு ஜூஸ் ஒரு டம்ளர்ல என்ன ஆயிரப்போகுது? ஆயிரப்போகுது. ஒண்ணும் கிடையாது. ஆனா அவரு இதெல்லாம் சாதகனுக்கு இல்ல. இதெல்லாம் ம். இந்த மார்கிகளுக்கு இல்லன்னு அவரு வந்து கனிவோட மறுக்கிறார். ம். ஆரஞ்சு ஜூஸுக்கே அந்த நிலைமை. ம். நம்ம போடுற ஆட்டத்துக்கு அ ரொம்ப கவனமாக கையாளுறாங்க. கண்டிப்பா. ஏன்னா இந்த உணவு உன்னுடைய தாதுவாக மாறப்போகிறது. கண்டிப்பா, கண்டிப்பா. உன்னுடைய தாது முழுக்க இறை அதிர்வை ஏத்துறதுக்கு தான் நீ பயிற்சி செய்யற. அப்போ ஒவ்வொரு முறையும் உன் தாதுல சலனத்தை ஏற்படுத்திட்டே இருந்தேன்னா, நீ செய்யற பயிற்சி எல்லாம் வீணா போகுது. வீணா போகும். உன்னுடைய உழைப்பு கெட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் அங்க டயட் ம். ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ம். ஈவன் ம். ஸ்லீப் ரெஸ்ட்ரிக்ஷன். ம். இன்னும் சொல்லப்போனா அதயோகம் அ நேயர்கள் இத பார்த்துட்டு எப்படி எடுத்துக்க போறாங்கன்னு தெரியல. ஆர்வமா படிக்கலான்னு வந்தனே, நீ சொல்றதெல்லாம் கேட்டு என்ன ஆகுறது விலகி ஓடுறதுக்கும் வாய்ப்பு உள்ளது. ரொம்ப கூட்டத்துல போய் கலந்து கசகசன்னு பேசிட்டு இருக்காதேன்னு சொல்றாங்க. கரெக்ட், கரெக்ட். தனிமைய அதிகமா ஏற்படுத்திக்கோ. ம். பொது விவகாரங்கள ரொம்ப ஈடுபடாத. ம். போய் அரசியல் கருத்து சொல்லி வைக்கிறது, கமெண்ட்ல சண்டை இழுக்கிறது, ம். அப்புறம் என்னுடைய ஆசிரியரோட மகிமையை போய் நான் வந்து பறைசாற்றுகிறேன்னு எங்கேயாச்சும் வாதத்துக்கு போறது, இல்ல ம். என்னுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துறதுக்காக பேசுறது, இது எல்லாமே அதயோகிகளுக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ம். ம். ஏன்னா இங்க நெறைய கோடிக்கணக்குல பிராக்டிஸ் பண்றாங்க யோகத்த. இன்ஃபாக்ட் யோகா இஸ் த ஹையஸ்ட் பிராக்டிசிங் ரிலிஜியன் ம். ம். வேர்ல்டுல. ஆனா ஞானிகள் எவ்வளோ பேர் தோன்றியிருக்கிறார்கள்னு பார்த்தா, வெகு குறைவுன்னு நினைக்கிறேன் நான். எனக்கு ம். இல்லன்னு சொல்றதுக்கு நான் ஆள் இல்ல. ம். பட் அது அதனுடைய முழுமையை எல்லாருக்கும் கொண்டு வந்து சேர்த்துச்சான்னு பார்த்தா இல்ல. இல்ல. காரணம் என்னன்னா, கிரமங்கள்ல பல இடங்கள்ல கோட்டை விட்டு விடுகிறார்கள். அதெல்லாம் கவனிக்கணும். உணவு கவனிக்கணும், உறக்கம் கவனிக்கணும், மனிதர்களோடு எப்படி உரையாடி கொண்டிருக்கிறோம், எதுலெல்லாம் ஆற்றலை விரயம் பண்ணிட்டு இருக்கோம்னு கவனிக்கணும். இன்னும் குறிப்பா சொன்னா விசில் கூட அடிக்காதேன்னு இருக்கு. ம். இப்படியே சொல்லல. ம். ஆனா செவி வழியாக நமக்கு வருகிற குறிப்புகள் வந்து விசில் அடிச்சு பிராணன் செலவழிக்காதேன்னு செலவழிக்க. சொல்லுகிறாங்க. நாம சும்மா பாடல்கள முணுமுணுத்துறோம் இல்லைங்களா ம். விசில்ல. அது ம். கூட கூடாது தான். இதுல எல்லாமே கவனம் தேவை தான். ம். இதனால இது நான் இப்படியானவனா இருக்கிறேனே, அப்படின்னு எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு பிளாக் ஆர் ஒயிட்ன்னு முடிவெடுக்க கூடாது மக்கள். கூடாது. கரெக்ட், கொஞ்சம் கொஞ்சமா உள்ள வந்தா உங்களுக்கு அந்த பலம் கிடைச்சிரும். கரெக்ட். புரிதல் கிடைச்சிரும். ம். இத இன்னும் நம்ம இப்படி தான் இருக்கோம். இந்த நிலையில தான் இருக்கிறோம். இன்னும் கொஞ்ச காலம் இப்படி பயணிப்போம்னு ஒரு தீர்மானத்தோடாச்சும் போகலாம். ஏன்னா ம். எனக்கு என்னுடைய 20, 25 வயதுகள்ல இருந்த அதே நெகட்டிவ்ஸோட தான் நான் பயணத்த எடுத்தேன். காலம் கணிய கணிய நம்முடைய பழக்கங்கள் நம்மள விட்டு போயிரும். உதாரணத்துக்கு என்னுடைய ஆசிரியர் சொல்லுவாரு, யோகம் படிக்க வரவன்ட்ட அசைவம் சாப்பிடாதேன்னு சொல்லாத ம். அப்படின்னு சொல்லுவாரு. ஏன்னா இந்த ஒண்ணு சொன்னாலே மக்கள் தெறித்து ஓடுகிறார்கள். ம். என்னிடம் சிகிச்சைக்கு ஒரு அம்மா வந்தாங்க. கடுமையான மூட்டு வலி. மீன் சாப்பிடாம என்னால இருக்க முடியாதுன்னாங்க. ஒரு 3 மாசத்துக்கு நிறுத்தலாமேங்கம்மான்னேன். அப்படி ஒரு சிகிச்சை எனக்கு வேண்டாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. கரெக்ட். இப்படியெல்லாம் இருக்கிறார்கள். அப்போ என்னுடைய ஆசிரியர் சொன்னது தான். வர்றவங்ககிட்ட அசைவம் சாப்பிடாதேன்னு சொல்லாத.
நீ குடுக்குற பயிற்சியால அவர்களுக்கு அசைவத்திலிருந்து அவங்களே வேணான்னு தோணணும். அப்படி நடந்தா பயிற்சி மலர்ந்திருக்கிறது. ஃபோர்ஸ் பண்ணி ஏற்படுத்தக்கூடாது. கூடாது. அப்படித்தான் நான் அத கருதுறேன். என்னால என்னால இதெல்லாம் செய்ய முடியும். நீங்கலாம் சொல்றத கேட்டா மலைப்பா இருக்குங்க. செய்ய முடியாதுங்க. அதற்காக நான் பயிற்சிக்கு வரலைங்கன்னு சொல்லாதீர்கள். பயிற்சி செய்யுங்கள். அதுவே தன்ன போல உங்கள விட்டு விலகும். ம். உங்களுக்கு பாதிப்பு இல்லாம விலகும். ம். சரியான பயிற்சியாக இருக்கும் ரைட். பட்சத்துல. நான் அகத்தீசனார் இந்த வார்த்தையை சொல்றாரு. நீ ஒரு காரியத்தை விடணும்னு விருப்பப்பட்டேன்னா, ம். நீ அதனோடு பயணி. ம். இத விட வேண்டும்ங்கிற ஒரு எண்ணத்த மட்டும் மனசுல வச்சுக்கோ. ஆனா நீ செய்யக்கூடிய காரியத்த செஞ்சுட்டே இரு. ம். உன்னை அறியாமல் ஒரு கட்டத்திற்கு மேல் நீயே அத விட்டுருப்ப. ஒரு நேரம் திரும்பி பார்த்து, "ஏய் நான் இவ்வளோ நேரம் செஞ்சுட்டு இருந்தேன்ல, இத இப்ப நான் செய்யறதே இல்லைல்லங்கிற ஒரு நெனப்பு வரும். ஆமா. அதுதான் உண்மையான மாற்றம் அப்படிங்கிறாரு அகத்தீசனார். ஆர்கானிக்கல் சேஞ்ச். சேஞ்ச். எஸ். பரவால்ல. இன்னைக்கும் எனக்கு ரொம்ப நெறைய செய்திகள் உங்ககிட்ட இருந்து எனக்கு கிடைச்சிருக்கு. நன்றிங்க. ஆ, ரொம்ப சந்தோஷம். ஆம், ஏதேனும் இது சார்ந்து மக்களுக்கு உங்களுடைய கருத்து ஏதாவது ஒரு சிறு கருத்து முன்வைக்கிறதா இருந்தாலும், அதை ம். முன்வைப்பதோட நம்மளுடைய ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு நெனைக்கிறேன். நான் இப்ப இத்தன நேரம் சொல்லிட்டு இருந்தது தான். அதயோகம்ங்கிறது ஒரு மிக சிறந்த கருவி. ம். அந்த கருவிய கைக்கொள்ளுங்க. நான் காட்டிய கவனக்குறிப்புகள்லாம் உங்கள அச்சுறுத்தக்கூடாது. நீங்க வந்து இந்த பாதையில போணும்னா, உங்களுக்கு முன்னாடியே சொல்லணும். இந்தந்த இடத்துல பள்ளம் இருக்கும். இந்தந்த இடத்துல ம். கவனமா இருக்கணும்னு ஒரு எச்சரிக்கை பலகை வைப்பது போல தான் வைக்கிறேனே ஒழிய, அதெல்லாம் பார்த்து நீங்க பயணமே பயம். மேற்கொள்ளாம விட்டுறக்கூடாது. தொடர்ந்து பயணிங்க. நல்ல ஆசிரியர்கள சந்திங்க. நெறைய தேடலோடு இருங்க. நூல்கள வாசிங்க. இது சில மாதங்கள் பயிற்சி செய்த பிறகு நீங்கள் அடையிற மாற்றம் வந்து, நீங்கள் நினைத்து பார்த்தால் வியப்பாக இருக்கிற அளவுக்கு, உங்களுடைய அ வெறும் வெற்று முயற்சியால மட்டுமே அடையக்கூடியதாகவும் இருக்காது. சிறப்பானதாக இருக்கும்ங்கிறத சொல்லிக்கிறேன். அவ்வளோதாங்க. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப நன்றி. 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 நன்றி.